திருச்சிற்றம்பலம். அரைசனியன்பர்க்கடியனேனுடைய பணியாவையோடு ஆக்கை உரை உரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேத நெறிதழை துங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலைத்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். திருநாவுக்கரசு பல திருத்தொண்டின் நெறி வாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெரு நாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லுக்கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அந்தன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். துக்கு செய்திரு தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவோம். எல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணமாக்கிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கிற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்புல திருநாவுக்கரசு பெருமானுடைய அருள் வரலாற்றுல 93வது பாடல் வரை நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக 94வது பாடலிருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும். திருநாவுக்கரசு பெருமான் சூலை என்கிற நோயின் காரணமாக சமணர்கள் கொடுத்த அந்த மருந்துகள் அந்த நோயை தீர்க்காத நிலையில தமக்கையாரிடத்தினுடைய நினைவு காரணமாக பிறகு இறைவன் திருவருள் கூட்டுவிக்க அதிகை வீரட்டானம் நோக்கி வருகிறார். வந்த நிலையில தமக்கையார் திருவாளன் திருநீற்றை கொடுத்த பொழுது பெருவாழ்வு வந்ததென்று உருவார அணிந்து வீரட்டானத்துக்குள்ள அழைத்து கொண்டு செல்லுகிறார் தமக்கையார். அவ்வாறு அழைத்து சென்று வலம் வரும் பொழுது முன்பு பணிந்த போது பாமாலை பாடுகிற உணர்வு பெறுகிறார். கூற்றாய் இனவாறு என்ற பதிகத்தை பாடி நிறைவு செய்தார். இதை அறிந்த சமணர்கள் இவர் இவ்வாறு நம் சமயம் விட்டு சென்று விட்டார் என்பதை அறிந்தால் நம்முடைய சமயத்திற்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற விருத்திகள் என்று சொல்லக்கூடிய ஆதரவும் சமய பெருக்கத்துக்கு துணையா இருக்கிற செயல்பாடுகளும் அழிந்துவிடும். எனவே மன்னர் அறிவதற்கு முன் நாம் ஏதாவது ஒரு சூழ்ச்சியில் இவற்றை வேறு வகையாக சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு இருட்டு அறையில் கூடி முடிவு செய்து மன்னன் அறிவதற்கு முன்பு போய் சொல்லி அவருக்கு சூலை என்கிற நோயே இல்லை, ஆனாலும் தம் தமக்கையாரிடத்து சார்வதற்காக பொய் உரைத்து சென்று விட்டார். பொய் உரைத்தாலும் பரவாயில்லை, நம் சமயத்தை நிந்தனை செய்துவிட்டு சென்று விட்டார் என்று சொல்ல அது கேட்ட பல்லவ மன்னன் மனம் பொறாரராய் நாம் என்ன செய்வது அத்தீயோனை என்று சொல்ல அவரை துன்பப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி என்று முதல் அமைச்சர் முதலானவர்களை அழைத்து வருமாறு பணிக்கின்றான் மன்னன். அவர்களும் வந்து நாவுக்கரசு பெருமான் முன்பு நின்று உம்மை எமது மன்னன் அழைத்தான், நீர் வாரும் என்று தங்களுடைய அதிகாரத்தை சொல்லி அழைத்த போது நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான்
நீ அழைக்கின்ற அழைப்புக்கு உட்பட்ட நிலையில் இன்று நான் இல்லை. எனவே உமது அழைப்பை நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற வகையில நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்கிற அந்த பதியத்தை பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவிலோ என்று அருள் செய்தார். இந்த பாடலோடு நம்ம கடந்த வகுப்புல நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று காண இருக்கிறோம். ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்ட, ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டு அவரும் அடி வணங்கி வேண்டி அவர் கொண்டு ஏக, வணங்கி வேண்டி அவர் கொண்டு ஏக விடை உகைத்தார் திருத்தொண்டர் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன் என்று இசைந்திருந்தார். மூண்ட சினப்போர் மன்னன் முன் அணைந்து அங்கு அறிவித்தார். இந்த பாட்டுல ஒரு அழகான செய்தி நமக்கு பதிவு செய்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அவங்க உம்மை மன்னன் அழைத்தான் என்று சொன்ன பொழுது, உன்னுடைய மன்னன் ஆணைக்கு உட்பட்டவன் நான் அல்ல. இப்ப கேள்விக்கு விடை சொல்லிட்டார். இனி வருவதை பார்த்து கொள்ளலாம், நீ என்ன செய்கிறாய் செய்து கொள் என்று அதே இடத்துல இருந்தா போதுமானது. ஆனா அதை கேட்ட பிறகு அமைச்சர்கள் தங்களுடைய நிலை கலங்கி போனார்கள். ஏன்? மன்னன் அனுப்பும் போதே சொன்னான், ஏதேனும் பொருள் கொண்டு அவரை விட்டு விடாதீர்கள், நீங்கள் அழைத்து வந்தாக வேண்டும் என்று அரச கட்டளை என்று பிறப்பித்திருக்கிறான். இந்த நிலையில் இவர் அழைத்து கொண்டு போகாமல் போய் மன்னன் முன்பு நாம் நின்றால், இவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணமாக இவரை விட்டு விட்டு வந்து விட்டோம் என்று மன்னன் எங்களை தண்டிப்பான். எனவே இவரை அதிகாரத்தில் அழைத்து பார்த்த அமைச்சர் இப்பொழுது பணிந்து கேட்கிறார், நீங்க வரலன்னு சொன்னா மன்னன் எங்களை தண்டிப்பார் அப்படின்னு அந்த சொல் பாருங்க. ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டு, ஆண்ட அரசு என்ன அருள் செய்தார்? ஆமாறு நீ அழைக்கும் அடைவிலோம் நான், போய் சொல் அப்படின்ட்டார். நீ கூப்பிடுறதுக்கெல்லாம் கட்டுப்படுற இடத்துல நான் இல்லை, போ அப்படின்ட்டார். இதைத்தான் போய் மன்னன்ட்ட சொல்லணும். ஐயா நான் போய் சொல்லிடுவேன், ஆனா சொன்ன பிறகு நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல. ஏன்? மன்னன் அப்படித்தான் அனுப்பிச்சுக்கிறான். சொல், ஏதாவது நீ அவளை கூட்டிட்டு வரல அவளதான் உன்னை என்று அவனை எச்சரித்து அனுப்பி இருப்பதனால, நீங்கள் வரவில்லை என்றால் நாங்கள் துன்பப்படுவோம். இதுதான் அமைச்சர்கள் சொன்ன பதில். இப்ப நாவுக்கரசு பெருமான் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறார். நம் பொருட்டு இவர்கள் ஏன் துன்பப்படணும்? இப்ப நீங்க வினை கோட்பாட்டில் அவன் பாடுற பாடு அவன் பாடு, இது நான் ஏன் படணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி வரலாறு போயிருக்கும். அவர் அப்படி நினைக்கல. நம் பொருட்டு இவர்கள் ஏன் அதுக்கு பேர் தாங்க கருணைன்னு பேர். என் பொருட்டு பிறர் துன்பப்படுவதா? வேண்டாம், எந்த துன்பம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கொள்வது ஒரு தாய் அன்புன்னு சொல்வது. அப்படி ஒரு கருணையை மனதில் கொண்ட திருநாவுக்கரசு பெருமான் சொல்றார். எனவே ஆண்ட அரசு அருள் செய்ய கேட்டு அவரும் இப்ப என்ன நீ வரையா இல்லையா அப்படின்னு மிரட்டினவங்க திருவடி பணிந்து வணங்கி நிக்கிறாங்க. சுவாமி நீங்க வருகை தரணும் அப்படின்னு அடி வணங்கி வேண்டி, அடி வணங்கினார்கள், வேண்டுகிறார். அப்ப ஒருவர் பணிந்து வேண்டுகிற பொழுது அதை உதாசீனப்படுத்துவது என்பது சிவபெருமானே செய்யல. ரதி கால விழுந்து வேண்டினார், மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார். காலன் அப்படித்தான் வருந்தினா மீண்டும் அருள் செய்தார். இப்படி வரலாற்றை நோக்குனீங்கன்னா, உன்னுடைய திருவடி சரணடைந்தால் காப்பது உனது கடன். இது அவன் கொண்ட கொள்கை. அது தொழுவாரவர் துயராயன தீர்த்தல் உன தொழிலே, உன் தொழில் அது. அதனால தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தன் கடன் ஆவதுதான். எனவே அது அவன் கடன் ஆகிறது. எனவே அப்பர் சாமி நினைக்கிறாரு, சரி நம்பொருட்டு இவர்கள் துன்பப்பட வேண்டாம் அப்படி முடிவெடுத்தார். எனவே வேண்டி அப்படிங்க நின்ன பொழுது அவர் கொண்டு ஏக
சரி வா போலாம். கொண்டு ஏக விடை உகைத்தார் திருத்தொண்டர், இடப வாகனத்தில் வருகிற இறைவனுடைய திருத்தொண்டர் இப்ப முதல்ல வரமாட்டேன்னு அவரு இப்ப எங்க வராரு? அதுக்கு ஒரு விடை சொன்னாருங்க. எது? ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன். நீங்க இந்த வினையை பற்றி படிக்கணும்னா சைவ சித்தாந்தம் படிச்சா வினையை பற்றி விரிவா தெரிஞ்சுக்கலாம். வினைன்னா என்ன, அது நல்வினை தீவினை, அப்புறம் மொத்த வினையா வரும்போது அதுக்கு சஞ்சீதம்னு பேரு, கொண்டு வந்தது பிராதத்தன்னு பேரு, புதுசா வந்துச்சுன்னா ஆகாமின்னு பேரு. அதுக்கு மேல படிச்சா வினை எந்த வழியில வரும், மனம் வாக்கு காயத்தால வரும். அது மட்டுமல்ல, இந்த மனவாக்கு காயத்தால் வருவது மட்டுமல்ல, இந்த வினை என்னென்ன வகையில வேலை செய்யும் அப்படிங்கும்போது அதை பற்றிய விரிந்த செய்திகள் ஞான சாஸ்திரத்துக்குள்ள இருக்கிறது. அப்ப வினை வரும் வழி அப்படிங்கும்போது ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம்னு பேர். மனம் வாக்கு காயத்தால் வருவது மட்டுமல்ல, ஆதி பௌதீகத்தால், ஆதி தெய்வீகத்தால், ஆதி ஆன்மீகத்தால்னு 3 வகையை சொன்னார். பௌதீகம் என்பது 5 பூதத்தினுடைய சேர்க்கையால உயிருக்கு ஏற்படுகிற இடர்கள். உதாரணத்துக்கு நல்ல பனி இருக்குது, பனியில சிக்கி கொண்டோம், உடம்பு ஒத்துக்கல, சளி பிடிச்சிருச்சு. மழையில நனைந்தோம், காய்ச்சல் வந்துருச்சு. வெயில்ல நின்னோம், உடம்பு சூடாகி போச்சு, அது ஒரு துன்பத்தை கொடுத்தது. இப்படி நல்ல பனி காற்று வீசியது, உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுருச்சு. போதிய ஒரு பெரும் கூட்டத்துல போனோம், காத்து பத்தல, நமக்கு வேர்த்து கொட்டி ஒரு வாரம் மயக்க மூடு கீழே விழுந்துட்டோம். ஏன்? போதிய காற்று இல்லாததுனால. இப்படி நமக்கு இடர் என்பது 5 பூதத்தால வரும். அது பேர் ஆதி பௌதீகம் என்று பெயர். ஆதி ஆன்மீகம் ஒரு பேர். அது இது, ஒரு உயிருக்கு இன்னொரு உயிரால் வருகிற இடர்கள். அது எந்த வகையில வேணா வரலாம். ஒரு பூச்சி நம்ம ஒரு கொசு இருக்குது, உட்கார்ந்துக்கிறோம், கடிச்சுது. சில பேருக்கு கொசு கடிக்கும் போது உடம்பு ஒத்துக்காது, கடிச்சிரும். உடனே அதுக்கு ஒரு மருந்து, அதுக்கு ஒரு இடர்பாடு. அப்படி ஒரு தேனி இருக்கிறது, அது கொட்டுச்சுன்னா ஒரு துன்பத்தை தருது. இது போல நாம வழியில போறோம், ஒரு நாய் ஒண்ணு கடிக்குது. இப்படி ஒரு உயிரால் இன்னொரு உயிருக்கு ஏற்படுகிற துன்பத்துக்கு ஆதி ஆன்மீகம் என்று பெயர். ஆதி ஆன்மீகம் சொல்லு. ஆதி தெய்வீகம் என்று ஒண்ணு. எது என்னன்னே தெரியல, இன்னைக்கு காலையில எழுந்தனே மனசு சோர்வா இருக்கு. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஒருத்தரும் ஒண்ணும் சொல்லல. ஆனா இன்னைக்கு மனம் கொஞ்சம் என்ன போங்க, என்னத்தை பூசை பண்ணி எத்தனை தேவாரம் படிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் லேசா அப்படியே கொஞ்சம் சோர்ந்து, நீ பூசை பண்ணுவோம், மெதுவா பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சோர்வு ஏற்பட்டுடும். இது காரணம் வினைதான். ஆனா அந்த வினை எதனாலன்னு சொல்ல தெரியாம நிக்கிறோம் பாருங்க. அதனால் அதுக்கு பேர் ஆதி தெய்வீகம் என்று பெயர். இதெல்லாம் சிவப்பிரகாசம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள்ல ஆசிரிய பெருமக்கள் விரிவா கொடுத்திருக்கு. அப்ப வினை என்று ஒன்று உண்டு, அந்த வினை வருகிற வழி இருக்குது, அது செயல்படுகிற வழி இருக்குது. இந்த வினையிலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கு, அதுக்கும் வழி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாருக்கும் பொருந்துவதில்லை. யாருக்கு பொருந்தும்? யார் இறைவன் மீது அன்பை அதிகமாக செலுத்துகிறார்களோ அவருக்கு அது பொருந்தும். ஏனையோருக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். அவ்வளவுதான். அதுல நம்ம வேற ஒண்ணும் அதுல ஆராய்ச்சி இல்லை. அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொன்பந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லாத அடிமை பூண்டு எனக்கு. அந்த அடிமைத்தரம் எப்படி இருக்கணும்? எல்லையில்லாத அடிமைத்தரமாக இருக்க வேண்டும் வலியுறுத்துறார் நாவுக்கரசு பெருமான். அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய அன்பு எப்போது இறைவனிடத்துல எல்லையில்லாததாக இருக்கிறதோ அப்ப அந்த விதியின் கீழே நம்ம வினை கோட்பாடு பொருந்திடும். அந்த அன்பு அவ்வளவு இல்லைன்னா சட்டம் தன் கடமையை செய்கிற விதியின் கீழே நம்ம அறிவினை போய் பொருந்திடும். அப்புறம் வரத்தான் செய்யும், அனுபவித்துத்தான் ஆகணும். அதுல ஒரு திருத்தம் வரணுங்கிறக்காக இறைவன் விட்டு வைக்கிறான். இதான் அடிப்படையான செய்தி. அதனால இப்ப நாவுக்கரசு பெருமான் முதல்ல மறுத்தது, உன் ஆணைக்கு நான் கட்டுப்பட்டவன் அல்ல, வர முடியாது போ அப்படின்னார். இப்ப அமைச்சர் முதலானவர்கள் பணிந்து நின்று எங்களை மன்னன் துன்பப்படுத்துவான் என்று சொன்ன பொழுது நம்பொருட்டு இவர்கள் ஏன் துன்பப்பட வேண்டும், போலாம் அப்படின்ட்டாரு. அப்படி போலான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்ன? அங்கன்னா
ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன். ஒரு அருமையான தொடருங்க. நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சீங்கன்னா செய்வானும் செய்வினையும் பயனும் சேர்ப்பானும் உய்வான் உளன் என்று உணர் திருவருட்பயன். வினை என்பது தானா பயன் தராது. இது சைவத்தின் கோட்பாடு. ஒரு வினை என்பது செய்வதற்கு ஒருவன் வேண்டும். அந்த வினை செய்கிற ஒரு நபர் ஒருவர் வேண்டும். அப்புறம் செய்கிற செயல் என்ற ஒன்று வேண்டும். அந்த செயலுக்கு பயன் என்ற ஒன்று வேண்டும். அந்த பயனை கூட்டுவிப்பதற்கு இறைவன் என்ற ஒருவன் வேண்டும். இப்ப வினைய 4 வகையை வச்சுக்கணும். வினை செய்பவன், செய்கிற வினை, வினையினுடைய பயன், அந்த வினை பயனை கூட்டுகின்ற இறைவன். இந்த 4 அமைப்பு சைவத்தை தவிர வேறு சமயத்தில் இல்லை. யாரு சொன்னா? தெய்வ சேக்கிழார் பெருந்தகை சாக்கிய நாயனார் புராணத்துல இந்த தொடரை பதிவு இவ்வகை இயல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை. நீங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இது தத்துவ நூலில் இருக்கிற செய்தி. நாம யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லல. தத்துவ நூலில் இருக்கிற செய்தி என்னன்னு கேட்டா, கடவுள் மறுப்பாளர்கள் வினை என்பதை ஏற்க மாட்டார்கள். வினைக்கு பயன் உண்டு என்பதையும் ஏற்க மாட்டார்கள். அதை கூட்டி வைப்பதற்கு இறைவன் வேண்டும் என்பதையும் ஏற்க. நான் அப்படி செய்யறாள், நான் அதை வேணா ஒத்துக்குவேன். ஆனா நான் செஞ்சேன்னா இதுக்கு ஒரு வினை ஒண்ணு வரும், அதுக்கு ஒரு பயன் ஒண்ணு வரும், அதை கூட்டுக்கு இறைவன் வரும். மொத்தம் 3 டெலிட். அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. செய்யற நான் உண்டு, அது மட்டும்தான் உண்டு. ஏன்டா இப்படி எனக்கு தோணுச்சு செஞ்சேன். உனக்கு ஏன் தோணுச்சு அதெல்லாம் சொல்ல தெரியாது. தோணுச்சு செஞ்சேன். அதுவே நம்ம நெறிக்கு வந்தீங்கன்னா என்ன சொல்லிடலாம்? முன்ன செஞ்ச புண்ணியத்தினா அறிவில் அப்படி தோண்டி இருக்குதியா அப்படி. அப்ப நாம சொல்லுகிற பொழுது அந்த அறிவு விளங்குவதற்கு ஒரு காரணம் ஒன்று, முன்னைய தவம் இருக்க வேண்டும் என்று நாம சொல்லுகிறோம். ஆனா அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப கடவுள் மறுப்பாளர்கள் செய்கிற செயலை மட்டும்தான் ஏற்பார்களே ஒழிய செயலுக்கான வினை, வினைக்கான பயன், பயனை சேர்க்கிற இறைவன் என்று 3ஐயும் ஏற்க மாட்டாங்க. சரி, சமணம் பௌத்தம் போன்ற சமயங்களை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா செய்பவன் உண்டு, செய்கிற வினை உண்டு, வினைக்கு பயன் உண்டு, ஆனா கூட்டுகிற இறைவன் இல்லை. இங்கதான் அவங்க மாறுபட்டாங்க. அப்ப சமண சமயம் பௌத்த சமயங்கள் இரண்டுமே வினையை ஏற்றுக்கொண்டது, வினையின் பயனை ஏற்றுக்கொண்டது, செய்பவனையும் ஏற்றுக்கொண்டது. எதை ஏற்கல? வினை பயனை கூட்டுவதற்கு ஒரு முதல்வன் வேண்டும் என்ற இடத்தில் அவர்கள் மாறுபட்டார்கள். இதுதான் மாற்று சமயங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு. இப்ப இறைவன் அவருக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு சிவஞானத்தை கொடுத்ததுனால இந்த தத்துவ கோட்பாடுகள்லாம் அவர் அறிவுக்குள்ள விளங்கி நிற்கிறது. அதனால வினை பயனை கூட்டுகிறாள். நம்மால் செய்யறது நானா இருக்கலாம், விளைவு ஒன்னா இருக்கலாம். ஆனா அந்த பயனை இன்னைக்கே கூட்டுவதா, இல்ல நாளைக்கு கூட்டுவதா, இல்ல மொத்தமா டெலீட் பண்ணலாமா அப்படிங்கிற இடத்துல எங்க ஆள் தான் ஏன் உட்கார்ந்து இருக்கிறாரு. பார்த்துக்கலாம் வாழ்ந்தார். ஏன் அந்த சொல்றாரு? ஈண்டு வரும் வினைக்கு எம்பிரான் உலன். வினையின் ஒன்று. ஏன்னா நீ அழைக்கிற, நீ வினையை ஒத்துக்கொண்டிருக்கிற ஆள் தான். ஆனா வினை பயனை கூட்டுவதுக்கு ஒருத்தன் இருக்கிறாங்கிற இடம் உன்னிடத்துல இல்ல, எனக்கு இருக்கிறது. ஏன்? அந்த பயனை கூட்டுகிற தலைவன் என்னுடைய இறைவன். எனவே என் தலைவன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலவா போலான்ட்டு. 2க்குள்ள இது முரண்பாடு அல்ல. முன்ன சொன்னது அந்த இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் யாருக்கும் இறைவனை தவிர நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல என்ற உறுதிப்பாடு. அது இருமாப்புன்னு சொல்வது. இப்ப ஏன் பிறகு இறங்கி வந்தார்? தன் பொருட்டு மற்றவர்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக இறங்கி வந்தது. எனவே ஞானத்தை பெற்ற ஒவ்வொருவனுமே பல உயிர்கள் துன்பப்படுவதை கண்டு இரக்கம் கொள்வதுதான் ஞானியின் இயல்பு. அதனால பாட்டா பாடிட்டு போனாங்க. ஏன்? இந்த பாட்டை புடிச்சு மேல வரட்டும்னு அவங்க பாடி பாடி நமக்கு இரக்கத்தோடு பாடியதுதான் நமக்கு திருமுறைகளாகவும் சாத்திரங்களாகவும் கிடைக்க பெற்றிருக்குது. இல்ல என்ன பண்ணிருக்கலாம்? அவங்க ஞானத்தை பெற்றவங்க, நாம பெற்றோம், அடுத்தவங்க பெற்ற என்ன பெறாம போனா என்ன, அவங்களுக்கு கிளம்பி போயிருக்கலாம். அவங்க ஞானத்தை பெற்றவர்கள் இறைவன் அருளை பெற்ற உடனே இறைவனோடு கலந்தா போதுன்னு போயிருந்தாங்கன்னா ஒரு நூலும் கிடைச்சிருக்காரு. இந்த ஞானத்தை, இந்த வழியை ஏனைய உயிர்கள் பெற வேண்டும் என்று கொண்ட இரக்கம் காரணமாகத்தான் இன்னைக்கு நமக்கு திருமுறைகளும் சாத்திரங்களும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது.
அதனால அப்பர் சுவாமிகள் தெளிவா உணர்கிறார், வினைப்பயனை கூட்டுகிற தலைவன் ஒருவன் உண்டு, அது என்னுடைய தலைவன், எனவே பார்த்து கொள்ளலாம், வா போலன ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். எனவே இசைந்திருந்தார், வா போலனர். இப்ப இந்த படை அவரை அழைத்து கொண்டு எங்க நேரா பல்லவ மன்னவன் முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறார். மூண்ட சின போர் மன்னன் முன் அணைந்து அங்கு அறிவித்தார், வேந்தே இதோ அழைத்து வந்து விட்டோம். அவரா வந்துட்டாருன்னு சொல்லிப்பானா என்ன, அழைத்து வந்து விட்டோம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இந்த சமண கூட்டத்தை சார்ந்த குருமார்கள்லாம் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. வேந்தன் நடுவில் இருந்து கொண்டு இப்ப என்ன சொல்லுகிறான் என்று பாருங்க. பல்லவனும் அது கேட்டு பாங்கு இருந்த பாய் உடுக்கை வல் அமனர் தமை நோக்கி மற்ற அவனை செய்வது இனி சொல்லும், மற்றவனை செய்வது இனி சொல்லும் என அறம் துறந்து தமக்கு உறுதி அறியாத புல் அறிவோர் அஞ்சாது நீத்தரையில் இட புகன்றார். நீங்க இப்பதான் கவனித்து ரொம்ப உற்று நோக்கி பார்க்கணும். மன்னன் என்பவன் யார்? ஒரு பக்கம் சாயாதவன் பேர். மன்னன் கோன்முறை அரசு செய்க என்பது நம்முடைய பாடல், வாழ்த்து பாடல சொல்லும்போது மன்னன் கோன்முறை அரசு செய்க, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக அப்படிங்கிற பாடலையும் வேந்தன் ஓங்கணும், நீதி தவறாது நிற்க காரணத்தினால அப்படின்னார். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லதுனர். அது என்னையா கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது? கோ என்றால் மன்னன், கோட்டம்னா சாய்தல். மன்னன் என்றால் ஒரு பக்கம் சாயாது இருக்க வேண்டும், நடுநிலையோடு இருக்கணும், அவன் தான் மன்னன். மன்னன் எப்படி இருக்கணும்? கோ முறை அரசு செய்க, வாழ்த்துல இருக்கிறது. அப்பர் சொல்லுகிறார், கோவினுக்கு எது அணிகலன் அப்படின்னா அவன் நடுநிலையோடு இருப்பதே மன்னனுக்கான அணி. அவன் தோற்றம் அழகல்ல, அவன் சொல் அழகு அல்ல, அவன் வீரம் அழகல்ல, அவன் நடுநிலையோடு நிற்றலே அவனுக்குரிய அணிகலன் என்பதுதான் மன்னன் என்பவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நீதி. ஆனா இன்னைக்கும் அரசு பொறுப்பேற்கிற பொழுது ரகசிய பிரமாணம், முதல்வரா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் நீதி அரசர்களா இருந்தாலும் நான் நடுநிலையோடு பணியாற்றுவேன், விருப்புகளுக்கு உட்படாமல் நான் உண்மையின் வண்ணம் நின்று சத்தியமாக நின்று உண்மைக்குரிய வண்ணமாக பணி செய்வேன் அப்படின்னு வாக்குறுதி எடுத்துக்கொள்கிற அடிப்படையை இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்திய அரசியல் அமைப்புல அது நீதி அரசு பொறுப்பேற்பதா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் அமைச்சர்களா இருந்தாலும் எல்லோரும் அந்த பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிறார். ஏன்? நான் ஒரு பக்கம் சாய மாட்டேன், நான் நடுநிலையோடு ஆட்சி புரிவேன். இது நம்ம இன்னைக்கும் பார்க்கிறோம். அப்ப மன்னனுக்குரிய அழகு என்பது அதுதான். அப்ப இங்க வந்தோன்னு இப்ப என்ன நடந்திருக்கணும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப நம்முடைய மருள் நீக்கியாராகிய தருமசேனர் நாவுக்கரசராக நிற்கிறார். இந்த பக்கம் சமண சமயத்தை சார்ந்த இவருக்கு கீழே பணியாற்றோனா ஒரு கூட்டமா நிக்கிறான். இப்ப மன்னன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க மன்னன் என்ன பண்ணணும்? என்ன தருமசேனரே, நீர் இரவோடு இரவாக உமது தமக்கையை காண்பதற்காக இல்லாத நோய் இருப்பதாக சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டீராமே, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு சட்டம் சொல்லுதுங்க, ஒரு கொலை செய்தவனாக இருந்தாலும் ஏன் செஞ்சேன்னு நீதி அரசர் கேட்கணும். குற்றம் செய்பவனுக்கு கூட தன் பக்க நியாயத்தை சொல்வதற்கு சட்டம் இடம் கொடுத்திருக்கிறது. எது? அரசியல் அமைப்பு சட்டம். அப்ப மருள் நீக்கியார் ஆகிய திருநாவுக்கரசர் என்ன குற்றம் செய்து விட்டார் நீங்க விசாரிக்கணுமா இல்லையா? ஒரு கொலை குற்றம் செய்பவனுக்கே தன் பக்க நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு இடம் கொடுக்கிற சட்டத்துல இவர் ஏன் நீங்கள் மாற்று சமயத்தை சேர்ந்தீர்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா?
கேட்டிருந்தா சொல்லியிருப்பார். இவங்க சொன்ன வைத்தியம் எதுவும் என் நோயை நீக்கல, எங்க அக்கா கொடுத்த திருநீர் என் நோயை நீக்கி விட்டது, எனவே என்னுடைய சமயம் மெய்ச்சமயம் என்று நான் சார்ந்துட்டேன், வேணாம் முடிஞ்சு போச்சு. அப்படி விசாரித்தா என்ன ஆயிடும், இந்த சமயம் வீழ்ந்துரும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, மன்னனை கோபப்படுத்துவதற்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி அவனை கோபத்தின் உச்சத்துல வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சினத்தோடு இருக்கிற மன்னனுக்கு சிந்திக்கிற திறன் இயல்பாகவே இழந்துரும். இப்ப வந்து நின்ன உடனே அழைத்து கொண்டு அமைச்சர்கள் காட்டிய உடனே மன்னன் நடந்தது என்னன்னு கேட்டிருக்கணும். உமக்கு வயிற்று நோய் வந்தது உண்மையா? ஆம். சரி, நம்ம அரச மருத்துவர்கள் இருக்கிறார்களே, அவருக்கு சிகிச்சை எடுத்திருக்க வேண்டாமா? யாருங்க? வைத்தியர் அழைத்துட்டு வா. கூப்பிட்டு வந்து வைத்தியரை கூப்பிட்டு, நீ மருத்துவம் செஞ்சியா? ஆம் வேந்தே, நான் செய்தேன். நான் தான் சொன்னேன், எங்கனால இந்த நோய் தீர்க்க இயலாதுன்னு நான் தான் சொன்னேன். அப்புறம் அவன் சொல்லணுமா இல்லையா? ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் விசாரணை என்ற ஒன்று நடந்தா தானே. அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இவர் இந்த பக்கம் நிக்கிறாரு, நோய் வந்துச்சா, துன்பப்பட்டீங்களா, ஏன் ஆச்சு, எந்த விசாரணையும் இல்லை. கொண்டாந்து நிறுத்தியாச்சு. மன்னன் இந்த பக்கம் திரும்பினா இந்த சமண கூட்டத்தை பார்த்து சொல்றான், இவரை என்ன பண்ணலாம்? இது எந்த அளவுக்கு நடுநிலை தவறி நிற்கிறான் மன்னன் என்பதை நீங்க இந்த செய்தியை படிக்கும் போதே உணர்த்துறாரு சேக்கிழார் பெருமான். இப்ப நாம விரித்து சொல்வதனால இவ்வளவு பேசுகிறோம். பாட்டுல என்ன சொல்லுகிறாரு, பல்லவனும் அது கேட்டு பாங்கிருந்த பக்கத்தில் நின்ற பாய் உடுக்கை, சமணர்களுடைய தோற்றத்துல பாய் உடுக்கை, அந்த உடுக்கையுடைய வல் அமணர் தமை நோக்கி மற்றவனை உயர்ந்த இடத்துல வச்சு வணங்கிய மன்னன் இப்போ மூன்றாம் நபர் ஆயிட்டார். மற்றவனை செய்வது இனி சொல்லும். நீங்க உங்களுடைய ஆட்சி அமைப்புல ஒரு தவறு செய்பவருக்கு என்ன தண்டனை என்பதை நீதி அரசராகிய மன்னன் தானே தீர்மானிக்கணும். இந்த நாட்டின் சட்டத்தின் வண்ணம் இவ்வாறு மதம் மாறுவது தப்பு அப்படின்னா மதம் மாற்று தடை சட்டத்தின் வண்ணம் தண்டனை கொடுக்கணும். அதை விட்டு போட்டு என்ன கேட்கிறாரு, எவன் கோல் மூட்டுனானோ அவனையே பார்த்து கேட்கிறார் என்னன்னு, இவரை என்ன பண்ணலாம்? அப்ப என்ன தெரிகிறது, யார் நம்ம இடத்துல ஒருவரை பற்றி கோல் மூட்டுகிறார்களோ அவங்ககிட்டயே யோசனை கேட்க கூடாது. ஏன் அப்படி கேட்டா அவன் நம்மளை வீழ்த்துவதற்காகத்தான் அவன் கோலே மூட்டுறான், அவன்கிட்ட போய் யோசனை கேட்கலாமா? அது எவ்வளவு பெரிய தவறு. மன்னன் அந்த தவறைத்தான் செய்தான். அதனால சொன்னாரு, வல் அமணர் தமை நோக்கி மற்றவனை செய்வது இனி சொல்லும் என அறம் துறந்து. மன்னன் இந்த இடத்திலேயே அறத்தை திறந்துட்டாயா, இனி மன்னனை நீங்கள் நடுநிலையோடு கூடிய மன்னன் சொல்லாதீங்க. நடுநிலை தவறிவிட்டான். ஏன் சொல்பவர் முதலமைச்சர், சோழ நாட்டினுடைய முதலமைச்சர் சேக்கிழார் பெருமான். ஏன் அமைச்சு பணியில இருந்தவருக்கு தானே தெரியும் சட்ட திட்டங்கள் என்னன்னு. ஆனா அறம் துறந்து, இந்த இடத்திலேயே மன்னன் தன்னுடைய அறத்தை துறந்துட்டான். ஆனா ஒரு நல்ல ஊழ் ஒண்ணு இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன் அப்படியே சிலப்பதிகாரத்தை படிச்சீங்கன்னா அந்த சிலம்பு நடந்த நிகழ்வுகள் என்னன்னு உங்களுக்கு மதுரையில தெரியும். வந்தாங்க, இவன் கல்வன் என்று சொன்னாங்க, விசாரிக்கவே இல்லை மன்னன். விசாரித்திருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கும், அவன் கல்வன் அல்ல அது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா மதுரை எரிந்திருக்காது, மன்னன் உயிர் போயிருக்காது, கோவலன் உயிரும் போயிருக்காது, கண்ணகி என்கிற பத்தினி தெய்வம் தெய்வமாக நின்றிருக்காது. அப்ப என்ன நடக்குதுங்க, அங்க விசாரணை இல்லாமல் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த தீர்ப்பின் வண்ணமாக கோவலன் இறந்து போக வேண்டும். அதில் கண்ணகி கோபம் கொண்டு இன்னன்னாருக்கு தவிர மீதி எல்லோரும் துன்பப்பட வேண்டும் என்று சபிக்க வேண்டும். அந்த சாபத்தின் காரணமாக மதுரை பற்றி எரிய வேண்டும். மன்னன் நடுநிலை தவறிவிட்டான் என்று உயிர் துறக்க வேண்டும். இனி துறவு கோலம் கொண்டு இந்த பெண் தெய்வம் இனி தெய்வமாக போய் நிற்க வேண்டும் சேர நாட்டில் என்பது விதி. அப்ப இந்த விதியின் வண்ணம் நடக்கும் போது அதைத்தான் அந்த சிலப்பதிகாரம் வலியுறுத்துது. சிலப்பதிகாரத்தினுடைய சாரம் என்ன கேட்டா, ஊழ் வந்து ஊட்டும், ஊழ் வலிமையானது என்பதை அறிவுறுத்துவதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய காப்பிய நோக்கமே அதுதான். எனவே காப்பியத்தினுடைய கருத்து, வினை என்பது வலிமையானது, வினை தன் வேலையை செய்யும், வினையை வெல்லுதல் இயலாது அப்படிங்கிறதா அவங்க கோட்பாடு.
அந்த கோட்பாட்டை தான் ஒரு காப்பிய நோக்கில கொண்டாந்து காட்டி இருக்கிறார்கள். எனவே கண்ணகி என்கிற தெய்வத்தின் வாழ்க்கையில நிகழ்ந்த நிகழ்வுகளை எண்ணி பார்த்தீங்கன்னா வினை என்னெல்லாம் செய்திருக்குன்னு பார்க்கலாம். அங்கேயும் மன்னன் விசாரணை பண்ணல, பாண்டிய மன்னன் விசாரணை பண்ணல, இங்க பல்லவ மன்னனும் விசாரணை பண்ணல. ஆனால் அங்கு கோவலன் உயிர் துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இங்க தருமசேனராக மருணிக்கியராக நின்ற திருநாவுக்கரசருக்கு அந்த நிலைமை இல்லை. ஏன்? இவருடைய நிலை அருளுக்குரிய நிலையா இருந்ததுனால இனி என்ன நிகழப்போகும் என்பதை நம்ம பார்க்க போறோம். எனவே இப்ப மன்னன் தன்னிடத்தில் யார் வந்து சினம் கொள்ளுமாறு கோல் மூட்டினார்களோ அவர்களை பார்த்து கேட்கிறான், இனி இவரை நாம் என்ன செய்வது சொல்லும் என அறம் துறந்து தமக்கு உறுதி அறியாத புல்லறிவோர், புல்லறிவோன் அப்படின்னு சமணர்களை ஏன் சிறந்த அறிவு பெற்றவர்கள் இல்லை, ஏன் தனக்கே வழி தெரியாதவங்க போய் மன்னனுக்கு வழி சொல்றாங்க. நீ ஊருக்கு போயிருக்கியா? முதல்ல போனதில்லை, நீ போய் போகாத ஊருக்கு நீ எப்படியா வழி சொல்லுவ? அப்படிங்கிற மாதிரி தன் உயிருக்கு உறுதி தெரியாத சமணர்கள், அத புல்லறிவான் கடைமார் வள்ளுவ பெருமா. அந்த நல்லறிவு அல்லது புல்லறிவு, வினை ஒரு செயல் செய்தால் வினை வரும் படிச்சவனுக்கு நாம இப்படி பொய் பேசலமே இது வினை வரும்னு தெரிய வேண்டாமா? அவர் உண்மையாலுமே நோயில துன்பப்பட்டதை அறிந்தவர்கள், அவர் துன்பப்படல பொய் பேசுகிறார் என்று இவங்க பொய் பேசினாங்க. அப்ப அவங்க சமய கோட்பாட்டிலேயே பொய் கூறுவது தவறு, அது வினை, அது பயன் தரும் என்று அறிந்தவங்க தானே இப்ப பொய்ய பேசினாங்க. சரி, அவர்கள் மயில் பீலி கொண்டு நடந்து போகும்போது அப்படியே சுத்தப்படுத்திக்கிட்டே போவாங்க. ஏயா மயில் பீலி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏதாவது எறும்பு ஏதாவது போச்சுன்னா நடந்து போகும்போது நம்ம கால் அடிபட்டு இறந்துரும், எனவே உயிரை பாதுகாக்க வேண்டும், கொல்லாமை என்ற ஒன்று எங்களுடைய கோட்பாடு என்று சொன்னவர்கள் தான் இப்பொழுது மருள் நீக்கியராகிய திருநாவுக்கரசு பெருமானை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். அப்ப நீங்க சொல்லுகிற கோட்பாடு என்ன, செய்த செயல் என்ன? உங்க சொல்லுக்கும் உங்க செயலுக்கும் ஆய்ந்து காணும் போது முரண்பாடு இருக்கிறது என்பதை சேக்கிழார் பெருமான் எடுத்து காட்டுகிறார். எனவே தமக்கு உறுதி அறியாத புல்லறிவோர் கொஞ்சம் கூட பயப்படாம அஞ்சாது புகன்றனர். என்ன சொன்னாங்க? நீற்றறையில் இட புகன்றார். மன்னா, இவரை சுண்ணாம்பு நீற்றறையில் வைத்து நாம் பூட்டி விடலாம். சுண்ணாம்பு வைத்திருக்கிற பாத்திரத்துல கைய வச்சாவே நமக்கு பெரும் துன்பம், நம்முடைய தோல்லாம் வெந்து போயிடும். ஒரு சுண்ணாம்பு தயாரிக்கக்கூடிய நீற்றறைக்குள்ள கொண்டு இவரை உள்ள போடணும்னு சொன்னா, ஐயா இதுவா உன் சமயம் உனக்கு கற்றுக் கொடுத்த கோட்பாடு? நீங்க தான் எறும்பு கொல்லக்கூடாது என்று மயிர்பீடி கொண்டு தடவி கொண்டு நடக்கிறவங்க நீங்க. அப்ப மன்னனாவது சிந்திக்க வேண்டாமா? என்ன குருமார்களே, அவரை போய் கொல்ல சொல்லுவீர்கள், வினை வந்து விடாதா? சொல்லணும். மன்னனுக்கு கோபத்தில் இருப்பன சிந்திக்கிற திறம் இல்லை. எனவே அவன் அந்த கோபத்தை உற்பத்தி பண்ணித்தானே இந்த செயலையே சொல்லுகிறார்கள். எனவே இப்ப மன்னன் தன் நிலை மறந்திருப்பதனால அவங்க சொன்னாங்க, மன்னனும் இப்ப சிந்திக்கிற இடத்துல அவன் இல்லை. அதனால பெரியவங்க சொல்வது உண்டுங்க, கோபத்திலேயோ வருத்தத்திலேயோ ஒரு முடிவு எடுக்க கூடாது. வாழ்க்கையில ஏதாவது வீட்டுல கணவன் மனைவி இல்ல குழந்தைகள் எடுத்து ஒரு பிரச்சனை, எல்லா வீட்டுக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு கோபம் வந்துருச்சு, உடனே ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கங்க, நிச்சயமாக அது தவறாகவே போயிடும். ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம், சோகமா இருக்குது இன்னைக்கு, அதுல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுவும் தவறாகவே போயிடும். எனவே கோபம் இருக்கும் பொழுதும் வருத்தம் இருக்கும் போது ஒரு முடிவை ஒருபோதும் எடுக்கக்கூடாது. அந்த முடிவு எடுக்கிற விஷயத்தை தள்ளி போட்டணும். எதா இருந்தாலும் பிறகு பார்க்க கோபம் தனியிட்டும். அப்படி நீங்க சிந்தித்தால் அன்றி உங்க வாழ்க்கையில நாம உய்வுக்கான வழியை தேட முடியாது. எனவே இந்த ரெண்டும் நமக்கு ஆபத்தான, கோபமும் நமக்கு நல்லறிவை தராது, வருத்தமும் நல்லறிவை தராது. இப்ப கோபத்தில் இருப்பதனால அவனுக்கு நல்லறிவு வேலை செய்யல. உடனே அவன் சொன்னான், அருகு அணைந்தார் தமை நோக்கி வண்ணம் செய்க. அருகு அணைந்தார் தமை நோக்கி வண்ணம் செய்க என பெருகு சின கொடுங்கோலன் மொழிந்திடலும்
கொடுங்கோலான் மொழிந்திடலும் பெருந்தகையை உருகு பெரும் தழல் வெம்மை நீற்றறையும் உள் இருத்தி திருகு கருந்தாள் கொழுவி சேமங்கள் செய்தமைத்தார். இந்த பாட்டுல பாருங்க, இத மன்னன் இவ்வாறு அவங்க சொன்ன உடனே அப்படி திரும்பி பார்த்தான். காவல் வீரர்கள் இருக்காங்க, அருகணைந்தார் தம்மை நோக்கி. என்ன சொன்னான் கேட்டியா? போ, அழைத்து செல், நீற்றறைக்குள் இட்டு கதவை சாத்து அப்படின்னாச்சு. அடுத்த வினாடி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இப்ப நீங்க நம்ம காட்சிகள் பார்ப்போம். ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கிறார், இவருடைய குற்றம் உறுதி செய்யப்படுகிறது. சரி, இவருக்கு கடுங்காவல் தண்டனையை நீதிமன்றம் தருகிறது. அடுத்த வினாடி சிறைத்துறை அதிகாரி தான் கூட்டிட்டு போவான். காவல் புடிச்சிட்டு வந்தா பாருங்க, அவன் கூட்டிட்டு போக மாட்டான். சிறைத்துறை, ஏன் டிபார்ட்மெண்ட் மாறிடுச்சு, விசாரிக்கிற வரைக்கும் தான் காவல்துறையின் வேலை. விசாரணை முடிச்சாச்சுன்னா இனி சிறைத்துறை கையில் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஐஜி தனியா இருப்பாரு, அதுக்கான பாதுகாப்பு அதுக்கெல்லாம் தனித்தனியா இருக்கும். அப்ப அந்த வினாடி, இப்ப இந்த தண்டனை எப்பொழுது இப்பொழுதே கையெழுத்து, நீதி அரசர் எப்ப கையெழுத்து போட்டாரோ அப்பவே அது ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அது போல மன்னன் சொல்லி முடித்தவுடனே அருகணைந்தார் தம்மை நோக்கி அவ்வண்ணம் செய்க. எவ்வண்ணம் செய்க? இப்பதான் சொன்னாங்க, நீற்றை இட புகழ்ந்தார் அல்லவா, அவ்வண்ணம் செய்க என கோபத்தோடு இருக்கின்ற கொடுங்கோலான், நல்ல அரசனாயவன் கொடுங்கோலான். கொடுங்கோலான் மொழிந்திடலும் நாவுக்கரசர் யார்? பெருந்தகையை. பெருந்தகை என்ற சொல் சிவபெருமானுக்குரிய சொல். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று ஞானசம்பந்த பெருந்தகை போற்றுகிறார். அப்பர் சுவாமிகள் நம்முடைய செங்காட்டங்குடி தேவாரத்துல பெருந்தகையை என்று பாட்டு தொடங்கும் போது பெருந்தகையை என்றுதான் தொடங்கி இருக்கிறார். எனவே இறைவன் பெருந்தகை, அவனை உள்ளத்துல கொண்ட நாவுக்கரசரும் பெருந்தகையினர். பெருந்தகையை உருகு பெரும் தழல் வெம்மை நீற்றறையும் உள் இருத்தி. அந்த நீற்று அறை என்ன செய்யும்னா, ஒரு பொருளை உள்ள போட்டீங்கன்னா, இப்ப சுண்ணாம்பு கல் அறந்துடாதீங்க, சுண்ணாம்பு கல் தான். அது வந்து எடுக்கப்படும் போது, வெட்டி எடுக்கப்படும் போது சுண்ணாம்பு கல்லு தான். அதை உள்ள போட்டுட்டு இவங்க வெப்பத்தை ஊட்ட ஊட்ட என்ன பண்ணுகிறது, அந்த கல்லு உருகி 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 பொடியாகுது. அப்ப கல்லையே பொடியாக்குற வெப்பம் எத்தனை நம்ம சொல்றோம் இல்லையா, இத்தனை பாரன் ஹீட் அப்படின்னு நம்ம அறிவியல் பெயர் சொன்னோம். அந்த மாதிரி அந்த நீற்றறையின் வெப்பம் எத்தனை டிகிரி இருக்கும்? 1000 இருக்குமா, 2000 இருக்குமா தெரியல. ஆனா கல்லை பொடியாக்குற அளவுக்கு வெப்பம் உடைய நீற்றறை. அதுக்குதான் சொன்னாரு வெய்ய. என்ன பண்ணும் அப்படின்னா, அது உருகும். எது? அதற்குள் எந்த பொருள் விழுகுதோ அதை உருக்கிடும். இப்ப தங்கத்தை உருக்கணும்னா சாதாரண அடுப்புல வச்சோன்னா உருகிடுமா என்ன? நம்ம வீட்டுல இருக்கிற கேஸ் சிலிண்டர்ல வச்சு பத்த வச்சு தங்கத்தை காட்டின உருகுமா என்ன? அதுக்கான வெப்பப்படுத்துகிற கூடுதலான வெப்பம் இருந்தா தான் உருகும். அது நீங்க ஐம்பொன் திருமணி செய்யற கும்பகோணம் பதில் போய் பாருங்க, அவங்க அந்த வெப்பத்தை எப்படி உற்பத்தி பண்ணுகிறார்கள். அதுல போடும்போது இப்படி தங்கத்தில் போட்டு தண்ணி போல கரைஞ்சிடும், போட்ட வினாடி கரைஞ்சிடும், வெறும் தண்ணியா போயிடும். நீங்க போடும்போதுதான் அது நகையாவோ அல்லது காயினாவோ தெரியும். போட்ட வினாடி இப்படி எடுத்து காட்டினா ரசம் மாதிரி தான் இருக்கும். அப்ப அந்த வெப்பம் எவ்வளவு ஹீட் இருக்கும் அப்படிங்கிறத போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அவ்வளவு வகையான அந்த கொள்கலன் என்று சொல்லக்கூடிய அந்த கலன் அவ்வளவு வெப்பத்தை ஊட்டுவாங்க. அது போல இந்த சுண்ணாம்பு நீற்றறையில ஒரு பொருள் விழுகுமானால் உருகும். அப்படி உருக்கக்கூடிய பெரும் தழல்னாரு. உருகு பெரும் தழல் வெம்மை வெப்பம். அந்த வெப்பத்தினுடைய வரையில நீற்றறையின் அந்த கதவை திறந்து அப்படின்னு உள்ள அனுப்புறாங்க. நாவுக்கரசர் கவலைப்படல, அச்சப்படல. ஏன் இதுக்குள்ளயா அப்படி நினைக்கும் போதே பயம் வந்துருமில்ல, அந்த பயம்லாம் அவருக்கு இல்லை. ஏன்? ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உலன். இது அவர் வெறும் சொல்லுல மட்டும் வச்சுக்கலைங்க, அது நெஞ்சுக்குள்ளையும் கொண்டார் அவர். நாமெல்லாம் சொல்லுல வேணா வச்சுக்கோ, ஏதாவது நாம இருக்கும் குடியுள்ளோம் நம்மளே அஞ்சோம் பாட்டு வேணா பாடுவோம். ஒரு காவல்துறை அதிகாரி முன்னாடி வந்திருந்தாலும் இங்கேயும் நமக்கு ஒரு நடுக்க வந்து, இவர் ஏயா இங்க வந்து நிற்கிறாரு,
ஐயோ அவருக்கு இது கூட்டிட்டு போயிட்டா என்ன வந்தது, ஏதாவது கேட்டுட்டா என்ன வந்தது அப்படின்னு. அட வரட்டும் பார்த்துக்கலாம், சிவபெருமான் இருக்கிறாரு, அப்படி ஒரு வினை இருந்தா இருக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போமா என்ன? உடனே பயம் வந்துடும் நமக்கு. ஒரு சின்ன ஒரு அச்சம் நம்மளை அறியாது நிற்கும். ஏன் நம்ம என்ன சொல்லுலதான் நம்மளால நிற்க முடிகிறது. அந்த சொல்லை உணர்வுல கொண்டு வந்து அதில் ஆழ்ந்து நிற்கிற இடம் நமக்கு இன்னும் வாய்க்கல். அது அருள் பெற்றால் அன்றி வாய்க்கக்கூடியது அல்ல. நம்ம அருள் பெற முயற்சி செய்து இருக்கிற அன்பர்கள் நாம. எனவே நமக்கெல்லாம் காலம் இன்னும் கொஞ்சம் 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 போக போக நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும். ஆனா இன்னைக்கு இல்லை. இதான் நம்மளுடைய நிலைமை அதுதான். எனவே நீற்றறை கதவை திறந்தாங்க, உள்ள அனுப்புனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இவர் எளிதில் தப்பி வந்துடக்கூடாது. அடுத்து ஒருவேளை மன்னன் கீது நிறுத்து, அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்ம வீட்டுல கதவு இருக்குங்களா, அப்படி இப்படின்னா தாழ்பால் போட்டுடலாம். ஒரு கதவை நல்லா இழுத்து அப்படின்னா தாழ் விழுந்துரும். இது சீக்கிரம் திறந்துரும். திறக்கிறது அப்படித்தானே, இப்படின்னா தாழ்னா இப்படி எடுத்தா வந்துடும். இவன் என்ன பண்ணாங்க, திருகு தாள் அப்படியே சுத்த 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 ஒவ்வொரு இஞ்சா ஒவ்வொரு நூலா நூலா போய் போய் கடைசியா போய் அந்த தாள். அப்ப அந்த திருகு தாள் இட்டாங்கன்னு அர்த்தம், ஒருவேளை சீக்கிரம் மன்னன் இது மனம் மாறி போய் கூப்பிடி ஆவரான்னு சொல்லிட்டானா இவன் திறக்கிறதுக்குள்ள ஒரு பொடி ஆயிடுவான்னு முடிவோட அப்படி அனுப்பிச்சான். அதுல எவ்வளவு சூழ்ச்சி பாருங்க. அந்த தாள் எப்படிப்பட்ட தாள், திருகுதாள் அப்படின்னாரு. அப்ப அந்த கதவை அவ்வளவு சீக்கிரம் நீங்க திறக்க முடியாது. அப்ப உள்ள அனுப்பிட்டு தாள் இட்டாங்களாம். இருத்தி திருகு தரும் தாள் கொழுதி என்ன பண்ணாங்க, பாதுகாப்புக்காக வீரர்களை வேற நிறுத்திட்டாங்க. இதை மீறி யாரு உள்ள வந்துருவா. இருந்தாலும் வீரர்களை கூப்பிட்டு இரவும் பகலும் கணக்கு பண்ணி எங்க யாரும் போக கூடாது, ஒரு கூட்டம் ஒரு படை நிறுத்து அப்படின்னு ஒரு காவலுக்கு ஆட்களை நிறுத்தியாச்சு. சேமம் அப்படின்னாரு. எது இவங்க என்ன நோக்குல வச்சாங்க தெரியுங்களா, தப்பிச்சு வந்துடக்கூடாதுக்காக பாதுகாப்பு பண்ணாங்க. ஆம், அவங்க செஞ்ச பாதுகாப்பு உண்மையிலே பாதுகாப்பு தான். ஏன் அது என்னங்கிறது பின்ன சொல்ல போறார். அடுத்த பாட்டை பாருங்க. இப்ப அவரை உள்ள உட்கார வச்சாச்சு, கதவு தாழிட்டாச்சு, காவலுக்கு வீரர்கள் நிற்கிறார்கள். இப்ப உள்ள போய் நாவுக்கரசு பெருமான் அப்படியே அமர்கிறார். எப்படி இருப்பார் அப்படின்னார். ஆண்ட அரசு அதன் அகத்துள் அணைந்த பொழுது, ஆண்ட அரசு அதன் அகத்துள் அணைந்த பொழுது, அம்பலத்து தாண்டவம் முன் புரிந்து அருளும் தாழ் நிழலை தலை கொண்டே, அம்பலத்துள் தாண்டவன் முன் புரிந்து அருளும் தாழ் நிழலை தலை கொண்டே, ஈண்டு வரும் துயர் உளவோ ஈசன் அடியார்க்கு, ஈண்டு வரும் துயர் உளவோ ஈசன் அடியார்க்கு என்று மூண்ட மனம் நேர் நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார். இந்த அறை திறக்கப்பட்டது, உள்ள போனார். அப்படியே உள்ள போய் அமருகிறார். ஆண்ட அரசு அதன் அகத்துள் அணைந்த பொழுது, உள்ள நுழைந்த நிலையில அம்பலத்து ஆடுகிற பெருமான். எனவே அம்பலத்துள் தாண்டவம் முன் புரிந்து அருளும். எனவே தாண்டவம் புரியும் தனி தொண்டர்கள் என்பார் திருக்கூட்ட சிறப்புல. அதனால அம்பலத்து ஆடுகிற பெருமானுடைய திருவடிய தன் தலைமையில கொண்டாராம். இப்ப அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, அவரை பொறுத்தவரையில் சுண்ணாம்பு நீற்றறையிலே இல்லை, இறைவன் திருவடி நீழல்ல இருக்கிறன்னு உட்கார்ந்து இருக்கிறார். நாமெல்லாம் ஏசி ரூம்ல உட்கார்ந்தா கூட நமக்கு என்ன நினைப்பு வராது, இந்த குளிர்ச்சி கூட தெரியாது. எல்லாரும் கோயிலேயே உட்கார்ந்து இருந்தா கூட சாமி கிட்ட இருக்கிற நினைப்பு வராது நமக்கு. ஏன் எங்கேயோ வந்து உட்கார்ந்து இருக்கிற நினைப்பு. அப்ப அறிவுக்குள்ள இந்த மாற்றம் நிகழ்ந்து விட்டால் புறத்தே இந்த மாற்றம் நிகழும். அப்ப இந்த புறத்தினுடைய நிலையை விட அகநிலை ரொம்ப இன்றியமையாதது. ஆன்மீக பயணத்துக்கு, இறை நோக்கிய பயணத்துக்கு புறத்தில் இருக்கக்கூடிய இடர்கள், புறத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை விட இன்றியமையாத அகத்தினுடைய சூழல் தான். நீங்க அவனுக்கு கீழே இருக்கிற நினைப்பு உங்களுக்குள்ள வந்து விட்டால் உங்க சூழ்ந்திருக்கிற எதுவும் உங்களை பாதிக்காது. நீங்க எல்லாம் நன்றாக இருந்தாலும் அகம் நன்றாக இல்லை என்றால் நீங்க அவனை அனுபவிக்க இயலாது.
இதுதான் அடிப்படை. அதனால இப்ப நாவுக்கரசு பெருமான் தாண்டவம் முன் புரிந்து அருளும் தாழ் நிழலை தலை கொண்டு, பெருமானுடைய திருவடி கீழே இருக்கிற நான், திருவடி கீழே நான் இருக்கேன் அப்படிங்கிற நினைப்பிலேயே என்ன பண்ணாராம், ஈண்டு வரும் துயர் உளவோ ஈசனடியாருக்கு, சிவனடியாருக்கு துன்பம் வருமாயா, வராது அப்படின்னு பெருமானுடைய திருவடி நீழல நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து நீங்க சிந்தித்து பார்க்கணும். அந்த வெப்பம் கொடுமையான வெப்பம். ஆனா அந்த கொடுமையான வெப்பம் அவரை ஒண்ணுமே பண்ணல. எப்படி அது பண்ணல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். இந்த சித்தர்கள் வழியிலையும் பார்க்கலாம், இல்ல தாயுமானவருடைய பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். நெருப்பு ஒரு ஞானியை எரிக்காது நிற்கும். அதுக்கு அவர் ஒரு பாட்டுல சொல்வாரு, நீரின் மேல் நடக்கலாம், தண்ணி மேல நடந்து போக முடியுமா என்ன, ஏறி நிக்க முடியுமா? முதல்ல நீங்க காலை வச்ச உள்ளல போவோம், ஆனா போகலாங்கிற. நீரின் மேல் நடக்கலாம், நெருப்பின் மேல் இருக்கலாம். அப்படின்னு கொதிக்கிற அப்படி தள்ளுவிட்டு எரிய நெருப்புல நீங்க பத்மாசனம் போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துக்கலாங்கிறார். ஏன்? நெருப்பு ஒண்ணு, அதுக்கு பேர் அங்கி தம்பனைன்னு பேர். அந்த மந்திரத்தை உரியேற்றி வைத்திருக்கிற அந்த ஞானிக்கு அந்த நெருப்பு அவனை ஒண்ணுமே பண்ணார். இது தாயுமான சாமி பாட்டுல இருக்கிறது. இன்னும் பல வகையான செயலை நீங்க பார்க்கலாம். அப்ப திருநாவுக்கரசர் அந்த நிலையில் இருக்கிறார்னு அர்த்தம். அவர் பெருமானை நினைந்து கொண்டு இருந்ததுனால நெருப்பு அவர் திருமேனிய சுடல. அவருக்கு எப்படி இருக்குது? இறைவன் திருவடி நீழலில் இருக்கிற உணர்வை தவிர வேறு உணர்வு அவருக்கு இல்லைன்னார். எனவே அந்த தாழ் நிழல் தலை கொண்டு இறைவனுடைய கருணை நினைந்து கொண்டு அப்படியே முதல்வனையே தொழுதிருந்தார்னர். அப்ப அவருக்குள்ள என்ன அந்த உணர்வு தோன்றியது அப்படின்னா, அந்த நேரம் அவர் அருளியதுதான் அருமையான ஒரு திருப்பதிகம். என்ன பதிகம்? சேக்கிழார் அந்த பதிக கருத்தை அப்படியே முகந்து காட்டுறார் பாருங்க. வெய்ய நீற்றறைதான், வெய்ய நீற்று அறைதான், விங்கு இளவேனில் பருவம், விங்கு இளவேனில் பருவம் தைவரும் தன் தென்றல், தென்றல் அணை தன் கழுநீர் தடம் போன்று, இளவேனில் பருவம் தைவரும் தன் தென்றல் அணை தன் கழுநீர் தடம் போன்று, மொய் ஒளி வெண் நிலவு அலர்ந்து முரண்ட யாழ் ஒலியின், யாழ் ஒளியின் ஒளியினதாய் ஐயர் திருவழி நீழல் அருள் ஆகி குளிர்ந்ததே. இது இந்த பாட்டு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்கு நிகழ்ந்த அனுபவத்தை சொல்லுகிற காட்சி. அவர் என்ன சொன்னாரு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. அந்த நீழல் தான் இங்க சொல்லப்பட்டது. இறைவனுடைய திருவடி நீழலில் இருப்பவருக்கு 5 பொறிக்குரிய இன்பம் கிடைத்தது. வீணை என்பதனுடைய ஓசை செவிக்கு இன்பம் தருவது. எந்த வீணை? குற்றமற்ற வீணையினுடைய ஓசை. எல்லா வீணையும் இன்பம் தராது. ஏன்? நாம எடுத்து வீணையை மீட்டணும்னா இன்பமா இருக்கும், வாசிக்கவே தெரியாது. நாம டொயிங்கும் இதை போய் கொஞ்ச நேரம் கம்முனி இருந்தா சொல்லணும். அதே வீணை வாசிக்க ஒருத்தர் எடுத்தாருன்னா அந்த நாதம் எப்படி இருக்கும்? அப்படியே தன்னை மறந்து கேட்கக்கூடிய இருக்கும். அப்ப மாசில் வீணை குற்றமற்ற வீணையின் ஓசையினர். அப்ப பழுதில்லாத இசை வல்லுநர்கள் மீட்டுகின்ற ஓசை எப்படி செவிக்கு இன்பம் தருமோ அதுபோல மாசில் வீணையும். மாலை மதியம் நீங்க நிலவை பார்த்தீங்கன்னா கண் குளிர்ச்சியா இருக்கும். நிலவை காண்பது கண்ணுக்கு குளிர்ச்சி. வாய்ப்பு இருக்கும்போது நல்ல பௌர்ணமி அன்னைக்கு வீட்டு மொட்டை மாடியில ஏறி நின்று, இல்லைன்னா மெரினா பீச்சில் போய் நின்று அந்த நிலவை கொஞ்சம் ரசித்து பாருங்க.
செல்போனை பார்த்தா கண்ணு சூடாகும், நிலவை பார்த்தீங்கன்னா கண்ணு குளிரும். குளிருதா இல்லையான்னு பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எனவே கண்ணுக்கு இன்பம் தருவது நிலவு. எனவே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல். தென்றல் காற்று என்ன பண்ணும்? உடம்புக்கு இன்பம் தரும். வீசு தென்றலும் வீங்கி இளவேனில். எந்த தென்றல்? இளவேனில் காலத்தில் வீசுகிற தென்றல். வேனில் காலம்னு ஒண்ணு இருக்குது. அதுல முதுவேனில் காலமா இருந்துன்னா வெய்ய காற்றா இருக்கும். இளவேனில் காலத்துலதான் தென்றல் இன்பம் தரும். எனவே இளவேனில் காலத்தில் வீசுகிற தென்றலை போன்று மெய்க்கு இன்பம். அவர் இருப்பது நீற்றறைக்குள்ள. காதுக்கு ஒரு இன்பம், கண்ணுக்கு ஒரு இன்பம், மெய்க்கு ஒரு இன்பம். எனவே அந்த வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டு அறை பொய்கை. இந்த பொய்கை நீர்நிலை, வண்டுகள் ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கிறது. மூசு வண்டு அறை பொய்கை, அந்த பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அப்ப அந்த ஐம்பொறிக்குறி இன்பத்தை அந்த நீற்றறை அவருக்கு கொடுத்தது என்று முதல் பாட்டுல பதிவு செய்தார். அந்த செய்திகள் அத்தனையும் அப்படியே வாங்கி கொண்டார். தன்னுடைய அவர் இறைவன் உணர்த்திய வரிகள்ல இங்க அப்படியே கொடுக்கிற பாருங்க. வெய்ய நீற்றறை தான் வீங்கில வேணிற் பருவம். பாட்டுல 2வது வரி வீங்கில வேணிலும் அப்படின்னார். அடுத்தது தைவரும் தென்றல் அணை தரு தழுநீர் தடம் போன்று குளிர்ந்த நீர்நிலை. அந்த நீர்நிலையில அப்படியே தடவி வருகிற தென்றல் காற்று இன்பம் தருவது போன்று மொய் ஒளி வெண்ணிலவு வளர்ந்து மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னார். அந்த வீணை ஓசை அப்படிங்கிறது முரண்ட யாழ் ஒளியினதாய். யாழினுடைய இசை எப்படி செவிக்கு இன்பமோ அங்க வீணை நரி யாழ்னு கொண்டு சொல்லியிருக்கிறார். 2 ஒண்ணுதான். வீணையும் யாழும் நரம்பு கருவிகள் என்று போற்றப்படுவன. குழல் ஒளி, யாழ் ஒளி, கூத்தொலி என்பது பல்லாண்டு. நீங்க திருக்குறள் எடுத்தா அவரு மழலையின் சொல் கேளாதவர் தான் வீணை ஒளி இன்பம் தரும், யாழின் ஒளி இன்பம் தரும் என்று சொல்லுவாங்க. அதை விட மேலானது வீணை தந்தம் மழலை சொல்லுடைய குழந்தைகள் சொல் இனிமையானது என்பதை வள்ளுவ பெருமான் குழலினிது யாழினிது என்பர் தம் மாக்கள் மழலை சொல் கேளாதவர்னர். அப்ப அந்த 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 இடத்தை வைத்து நீங்க அப்ப அங்க யாழ் இனிது அப்படின்னு சொன்னார். அல்லங்க முரண்ட யாழ் ஒளியனதாய். எது? ஐயர் திருவடி நீழல். இப்ப பெருமானுடைய திருவடி நீழல் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த எடுத்த பொற்பாதமாகிய அம்பலத்தில் ஆடுகிற பெருமானின் திருவடியை சிந்தித்து கொண்டு இருந்ததுனால இந்த நீற்று அறை என்கிற சுண்ணாம்பு அந்த காவாய் அவர் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கண்ணுக்கு இன்பம், செவிக்கு இன்பம், மெய்யுக்கு இன்பம், நுகர்ச்சிக்கு இன்பம் என்று எல்லாம் இன்பமாக இருந்த. அப்ப ஐம்புலனுக்கு உரிய இன்பத்தை சுண்ணாம்பு நீற்றறை திருநாவுக்கரசருக்கு கொடுத்தது. அதைத்தான் அந்த பதிய குறிப்பாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே அந்த செய்தி அதை அப்படியே குறிப்பிட பாருங்க. எனவே ஐயர் திருவடி நீழல் அருளாகி குளிர்ந்தது. அப்ப நீங்க இந்த அனுபவம் அவருக்கு நிகழ்கிற அனுபவம். நீங்க உலகியல்ல பாத்தீங்கன்னா சும்மா இது கருத்துல வைத்துக் கொள்ள வேண்டாம். சினிமா கவிஞர்கள் பாடுகிற பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. ஒரு தலைவனோ தலைவியோ காதல் வயப்படுகிறார்கள். அந்த காட்சிய அந்த ஆசிரியன், பாடல் ஆசிரியன் காட்டணும். எப்படி இருக்கும் அப்படின்னா, சித்திரை மாதம் மார்கழி மாதிரி குளிருதுன்னு பாடுவான். அடிக்கிற வெயில் உனக்கு குளிருதான். ஏன்? அவன் காதல் வயப்பட்டிருக்கான், அவனுக்கு அப்படித்தாங்க இருக்கும். இதை நீங்க பல திரைப்படங்களை வேறு வேறு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு காட்டியிருப்பாங்க. நெருப்பு தொட்டம் குளிருதுமா. நெருப்பு தொட்ட குளிருமா என்ன? நீங்க காதல் வயப்பட்டு பாருங்க, குளிரும். இது கவிஞன் சொல்ல வருகிற கருத்து. அவன் சொல்வது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்? அது பொய் தாங்க கவிக்கு அழகு. ஏன்? அவன் கவிக்கு அதுதான் அழகு. ஆனா நம்ம பாட்டு அப்படி இல்லை, இது மெய். ஏன்? இறைவன் இடத்துல வயப்பட்டு இருப்பதனால தன் நிலை மறந்து இருக்கிறார்.
தன் நிலை மறந்தவருக்கு அந்த திருவடி நீழல் தருகிற இன்பத்தை சுண்ணாம நீற்றரை கொடுத்தது. இது மெய். சினிமா கவிஞன் சொல்வதில் பொய் இருக்கிறது, இங்க பொய்யெல்லாம் இல்ல, இது மெய் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த அடிப்படையில தான் நமக்கு பார்க்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பாரதியாருடைய வரிகளை நினைத்து பாருங்க. அவருடைய வாழ்க்கையில அவருக்கு உணவு இல்லை என்கிற இடம் அவருக்கு பல நாட்கள் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பாரதி தன்னை பற்றி சொல்ல வரும்போது சொன்ன, உலகத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார், தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழித்திடுவோன்னார். எனக்கு சாப்பாடு இல்லைன்னா உலகத்தை அழிச்சுன்னு பாடலி அவரு. எனக்கு மட்டும் சோறு கிடைக்கல, இந்த உலகத்தையே பொடியாக்கிடுவேன்னு அவர் சொல்லல. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோன்னு சொன்ன பாரதியார் தான் தன்னை பத்தி சொல்லும்போது சொன்னாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா எத்தனை கோடியும். ஏன் சோத்துக்கு வழி இல்லைங்கிற இடத்துல இந்த பாரதி சொன்ன வரி அது. ஏன் தனக்கு பசி துன்பத்தை கொடுக்கல, சொல்லடி சிவசக்தி. அந்த சக்தியை முன்னிறுத்தி பாடுகிற பொழுதும் சரி, நந்தலாலா என்ற கண்ணனை முன்னிறுத்தி பாடுகிற பொழுதும் சரி, நெருப்பை தீண்டுகிற போது நந்தலாலா உன்னை தீண்டுகிற இன்பம் தோன்றுகடா நந்தலாலான்னு பாடுகிற பொழுதும் அவன் மேல நின்றதுனால இந்த துன்பங்கள் அவனுக்கு துன்பமாவே இல்லையே. அப்ப அருள்வயப்படுகிற ஒருவனுக்கு உலகியல் துன்பங்கள் பொருட்டல்ல. அதனாலதான் இளையான்குடி மாறனார் தனக்கு உணவு முன்பு உணவில்லை ஆயினும் தன்னுடைய மனைவிட்டு போய் சொல்றாரு, நானும் நீயும் சாப்பிடலைங்க நமக்கு தெரியும், ஆனால் இமக்குட கொடி பாகற்கு இனியர் சாலவே பசித்து இருக்கிறார், எனவே அமுது செய்வது எங்கனே அணங்கே அப்படி போய் நிக்கிறாரு. ஏங்க நீங்களே சாப்பிட்டு மறந்துட்டீங்களா 2-3 நாள் ஆச்சுன்னு. அவருக்கு அந்த தன்னுடைய பசி துன்பமா தெரியல. அதத்தான் திருவீழி மிடலையில சொன்னார், திருஞான சம்பந்தர் கனவிலும் திருநாவுக்கரசர் கனவிலும் இறைவன் தோன்றி சொல்லுகிறான், கால நிலையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனினும் ஏல உம்மை வழிபாடு செய்வார்க்கு அளிக்கின்றோம். நீங்க 2 பேரும் பசியினால துன்பப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா உன் கூட இருக்கிற தொண்டர்கள்லாம் துன்பப்படக்கூடாதுன்னு நாளையிலிருந்து படிக்காஸ்தரம் வாங்கிக்கங்கன்னார். அப்ப இறைவனுக்கு தெரிகிறது தன்னுடைய தொண்டன் இந்த பசியினால் துன்பப்பட மாட்டான். உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் என் ஒன்மலர் அடியல்லால் உரையாது என்ன, பெற்ற போதும் பெறாத போதும் பேணி உங்களல் ஏத்துவார்கள். நீ கொடுப்பியா மாட்டே, அதை உம்பாடியா கும்புறது எம்பாடு. இது அன்பினுடைய உச்சம்ங்க. கொடுத்தா கும்பிடுவது, கொடுக்கலனா விட்டு விடுவது, அது அன்பினுடைய. அந்த அன்புனே சொல்ல முடியாது. நீ கொடுப்பையா மாட்டே எனக்கு தெரியாது, நான் உன்னை கும்பிடுவேன். இது அன்பினுடைய உச்ச நிலை என்று நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நீற்றரை திருநாவுக்கரசு பெருமானுக்கு ஐம்புலனுக்குரிய இன்பத்தை கொடுத்தது. இந்த பதிகம் அருமையான பதிகம், முழுசும் நீங்க படித்து பாருங்க. 5ஆம் திருமுறையின் முதல் பதிகம். வரலாற்று நோக்கில் இதான் முதல் பதிகம். முதல் பதிகம் 4ஆம் திருமுறை கூற்றாயினவர். அவர் அடுத்து பாடியது 6ஆம் திருமுறை நாமார்க்கும் குடியெல்லும். 5ஆம் திருமுறை முதல் பாடின பதிகம் மாசில் வீணையும் தான். பன்முறையில் என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா வரலாற்று முறையில ஏன் இது பொது பதிகம் என்பதனால பின்னாடி போட்டிருப்பாங்க. தலைமுறை பன்முறைன்னு வரும்போது இது பின்ன இருக்கலாம். ஆனா அவர் பாடிய வகையில 5ஆம் திருமுறையின் முதல் திருப்பதிகம் இந்த பதிகம். அதுல 2வது பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுவே. 5 எழுத்து மந்திரம்தான் கல்வி, 5 எழுத்து மந்திரம்தான் ஞானம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நான் விரும்பி நிற்பது அந்த 5 எழுத்தைத்தான். அந்த 5 எழுத்து தான் உனக்கு நல்ல நெறியை காட்டும்.
அற்புதமான பாட்டுங்க. இதுலதான் கற்றுக்கொள்வன வாயுல நாவுல, இட்டுக்கொள்வன பூவுல நீருல, கற்றை செஞ்சடையானுடன் நாமுலம் எற்றுக்கோள் நமனால் முனிவு. இங்க நம்மளுக்கு என்ன வேலை என்ற குறிப்பும் இந்த பதியத்துக்குள்ளதான் இருக்கிறது. அப்படியே அந்த 10 பாட்டுமே அருமையான மணியான பாட்டுங்க. 5ஆம் திருமுறையில் இருக்க அந்த பதியம், முதல் பதியம் அவ்வளவு கருத்து செறிவு உடைய பதிகமாக அமைய பெற்றிருப்பது. அதுல கடைசி பாட்டு சொல்ற, விறகில் தீயினன் பாலில் படு நெய்வோல் மறைய நுண்டுலான் மாமணி சோதியான் உறவு கோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்கும். நீங்க இறைவனை காணணும்னு நினைச்சீங்கன்னா உனக்கும் அவனுக்கு இடையில ஒரு உறவு வைத்துக் கொள்ளினர். நல் உறவு செய்து என்னை உய்ய கொண்ட உண்மை பிறக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே மணிவாசக பெருமான். நல் உறவு செய்து என்னை, இங்க சொல்ற உறவு இவன் சொல்ற, விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான். விறகுக்குள்ளதான் நெருப்பு இருக்கிறது, ஆனா பார்த்தா தெரியாது. என்ன பண்ணும், அதை கடையும். விறகை கடைவீர்களானால் அதிலிருந்து நெருப்பு வெளிப்படுகிறது. பாலுக்குள்ளதான் நெய் இருக்கிறது, ஆனா பார்த்தா தெரியாது. அதை காய்ச்சணும், பிறகு பதமான சூட்டுல உரை ஊற்றணும், பிறகு அது தயிராக மாறணும், பிறகு கடையப்படணும், வெண்ணெயாக எடுக்கப்படணும், பிறகு நன்கு காய்ச்சப்படணும். காய்ச்சினாத்தான் அதுக்குள்ள அந்த நெய் என்ற பொருள் இருக்கிறது. அவர் சொல்லுகிற நுட்பம் என்ன, கெட்டு போகிற பாலில் தான் கெடாத நெய் இருக்கிறது. பால் கெட்டு போகிற பொருள், சில மணி நேரத்துக்குள்ள காய்ச்சலினா கெட்டு போயிடும். அந்த பாலிலிருந்து எடுக்கப்படுகிற தயிர் இன்னும் ஒரு கூடுதலா ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும். நீங்க காலையில தயிர் மாலை வரைக்கும் பயன்படுத்தி, இன்னைக்கு மாலை நாளை வரை, ஆனா அதுவே அது அடுத்த நாள் புளிச்சு போயிடும். அதுவே நீங்க வெண்ணெயாக எடுத்து வச்சீங்கன்னா கூடுதலாக சில நாட்கள் தாங்கும். அது கூட குறிப்பிட்ட நாள் கடந்தா புழு பிடிச்சிடும். நீங்க வெண்ணெயை காய்ச்சாம வச்சுட்டீங்க, புழு பிடிச்சிடும். அதுவே காய்ச்சி வைத்து விட்டால் எத்தனை நாள் ஆனாலும் கெடாம நிக்குது. அந்த நெய் எங்கிருந்து வந்துச்சு, அந்த பால் கூட தான் இருக்குது. அப்ப இந்த கெட்டு போகிற உடம்புக்குள்ளதான் உசிர் என்கிற ஒரு கெடாத பொருள் இருக்கிறது. இந்த கெடாத இந்த உசிருக்குள்ளதான் நெய் என்கிற இறைவன் உள்ளுக்குள்ள இருக்கிறான். அதை பார்க்கணும்னா கடையினமையானார். எது கொண்டு கடைவது, உனக்கு அவனுக்கு ஒரு உறவு வச்சுக்க. சரியை கிரியை யோகம் என்ற உறவுல ஏதாவது ஒண்ணு புடிச்சுக்க. அந்த உறவு கொண்டு கடைவாயானால் உனக்குள்ள அவன் வெளிப்பட்டு நிற்பான். எனவே உறவு கோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்கும். எனவே அவன் இங்கதான் இருக்கிறான். இங்க இருப்பவன் முன் வரவனும்னா அதற்குரிய காலம் பக்குவம் வாய்க்கணும். அப்படிங்கிறத அந்த 10 பாடலிலும் திருநாவுக்கரசு பெருமான் அற்புதமான பதிகம். அது பதிக்குளத்து போனா பாட்டு நின்றுடும். எனவே ஒரு சில பாட்டு, 3 பாட்டை மட்டும் பார்த்துருக்கிறோம். 7 பாட்டு இன்னும் உள்ளுக்குள்ள இருக்குது, படித்து பார்த்து கொள்ளுங்க. எனவே அந்த திருப்பதியத்தை பாடி ஆனந்தமா இருக்கிறார். சொல்றாரு பாருங்க, மாசில் மதி நீடு உணல் மண்ணி வளர் சென்னியனை, மாசில் மதி நீடு புனல் மண்ணி வளர் சென்னியனை, பேச இனியானை உலகு ஆளுடைய பிஞகனை, ஈசனை எம் பெருமானை எவ் உயிரும் தருவானை, ஆசையில் ஆரா அமுதை அடி வணங்கி இனிதிருந்தார். அந்த முன்ன சொன்ன செய்திதான் அது மாசில் வீணையும் என்ற பாட்டில் உரையது. இப்ப அவர் நிலைமை சொல்றார், மாசில் மதி நீடு புனல் மன்னி வளர் சென்னியனை. பெருமானுடைய அந்த தலை, அதுக்கு பிஞகம் என்று பெயர், சொன்ன தலைக்கோலம் என்று பெயர். அது ஒரு கோலம். என்னது, அந்த தலையில தான் என்னெல்லாம் கொண்டிருக்கிறாரு, கங்கை என்கிற ஆறு அந்த தலையில இருக்கிறது. அதுக்கப்புறம் நிலவு என்கிற ஒன்றை தலையில கொண்டிருக்கிறார். அப்ப மாசில் மதி, அங்க மாசில் மதி
வளர சென்னியனை, அந்த மதி வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்க மதி வளர் சடைமுனி மன்றுளாரை என்று திருக்கூட்ட சிறப்பு தொடங்கின முதல்ல நீங்க ஒரு 4வது பாட்டு படிக்கும்போது திருக்கூட்டத்துக்கு ஒரு வணக்கம் சொன்னார் சேக்கிழார் பெருமான். நூல் தொடங்கும் போது முதல் பாட்டு உலகெல்லாம் உணர்ந்து, 2வது பாட்டு விநாயகருக்கு ஒரு வணக்கம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வணக்க பாடலா வரும்போது மனித சட்டையின் பயன், அடியாருக்கு ஒரு வணக்கம் சொல்லியிருப்பார். முதல் 4 பாட்டுல 4வது பாட்டு அடியாரை வணங்குதல். அதுல மதிவளர் சடைமுடி மந்துளாரை என்றுதான் பாட்டு. மதி வளர் சடை, ஏன் அவனை சார்ந்ததுனால அந்த மதி வளர்ந்தது. அதனால இங்க அந்த வளர் எங்க இருக்குது? சென்னிக்கு பக்கத்துல இருக்குது. மதி எங்க இருக்குது? முன்னாடி நிற்குது. மாசில் மதி வளர சென்னியானை நீடு உடல் மன்னி சென்னியானை சொல்ல பிரிச்சுக்கணும். கங்கை என்கிற ஆற்றை தன் சடையில் கொண்டிருக்கிற இறைவனை, நீடு புனல் பெரும் புனலாகிய கங்கையை சென்னியில் கொண்டவனை, வளர் மதிக்கு வளர்ச்சி கொடுத்த இறைவனை, பேச இனியானை. ஏன் அவன் ஒருத்தன் பேச இனியவன், மற்றவங்க எல்லாம் பேச இனியவர்களா என்ன? கொஞ்ச நேரம் பேசுனா நல்லா இருக்கும். என்னை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசுனா நல்லா இருக்கும், உங்களை பத்தி ஒரு 10 நிமிஷம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மணிக்கணக்கா பேச சொன்னா உன் பாட்டை கொஞ்சம் நிறுத்தியா, முதல்ல எடுத்துட்டாரியா, இனி நீ உழ மாட்டாரியா, நீ அவர் கதை சொந்த கதையை பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு முறை கேட்பதுக்கு இனிமையா இருக்கும், திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு இனிமையா இருக்குமா? இருக்காது. ஆனா இறைவன் புகழ் மட்டும்தான் எவ்வளவு முறை பேசினாலும் புதுசா கேட்கற மாதிரியே இருக்கும். ஏன் அதனாலதான் நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா என்ன நினைப்போம், இது இந்த நமக்கு தெரிஞ்சதாச்சேன்னு எஞ்சி போயிருக்குமா இல்லையா? என்ன போய் 4250 பாட்டுல என்ன சொல்லியிருக்கு போறாரு, சொன்னதான் சொல்லியிருக்கு போறாரு. இருந்தாலும் கேட்கும் போது புதுசு புதுசா கேட்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? ஏன் அது பேச இனியானை. அது அவன் ஒருத்தன் தான் பேச பேச இனிமை தருகிற பொருள் அவன் ஒருத்தன் மட்டும்தான். என்ன பேச இனியானை, உலகு ஆளுடைய பிஞகனை, தலைக்கோலமுடைய பெருமானை, ஈசனை, இதெல்லாம் இறைவனை சொல்லுகிற தொடர் தான். எனவே சென்னியனை, பேச இனியனை, உலகு ஆளுடைய பிஞகனை, ஈசனை, எம்பெருமானை, என்னுடைய தலைவனை, எவ்வுயிரும் தருவார். ஏன் அவன்தான் எல்லா உயிருக்கும் படைத்து காத்து அழித்து அருள்பாலிக்கின்ற ஒப்பற்ற தலைவன். இங்க உயிரும் தருவானை என்பதற்கு நேர் பொருள் எடுக்கக்கூடாது. கவனமா நீங்க அந்த வரிக்கு பொருள் எடுக்கணும். ஏன் உயிரும் தருவான் என்று சொன்னா உயிரை தரான்னு நினைச்சிடக்கூடாது. உயிருக்கு தேவையான தனு கரண புவன போகத்தை தருகிற தலைவனை உயிருக்கு என்ன தருவான்? போகம் தருவான். உயிருக்கு என்ன தருவான்? உடம்பை கொடுப்பான், வினைய கூட்டுவான், வினைய நுகர வைப்பான், அதுக்கெல்லாம் துணையா நிற்கிறவன். எனவே அவன் என்ன தருவான்? என்ன எல்லாம் தருவான். ஆனா அவன் தருவதை சுருக்கமா சொன்னா தனு கரண புவன போகம் தருபவனை. சுந்தரமூர்த்தி சுவாமி வாக்குல சொன்னான், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. பொன்னும் தருவான், மெய்ப்பொருளும் தருவான். பொன் உலக வாழ்க்கைக்கு, மெய்ப்பொருள் அருள் வாழ்க்கைக்கு. எனவே ரெண்டும் கொடுக்கிற தலைவர். இதை கொடுத்தா அதுக்கு வரமாட்டார், அதை கொடுத்தா இது, அப்படி ரெண்டுமே தருவார். உங்களுக்கு இது வேணுமா, இது அது வேணுமா, அது ரெண்டுமே வாங்கிக்க. ரெண்டும் தருகிற இறைவன். அது பொன்னும் மெய்ப்பொருளும் தருபவனைனர். அதனால எவ்வுயிரும் தருவானை, ஆசையில் ஆறமுது. இது எப்படிப்பட்டதுன்னா ஆறாமுதுன்னு சொல்வதுங்க. ஆறாமுது அப்படின்னு அர்த்தம், பருக 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 போதுங்கிற நினைப்பு மட்டும் வராது. இன்னும் 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 ஆறா அமுது. எப்படிப்பட்ட ஆசையில் ஆறமுது. அப்படிப்பட்ட ஆறமுதை அடிவணங்கி எப்படி இருக்கிறார்? இனிது இருந்தார், எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அப்படியே பேரானந்தத்தில் இருக்கிறாருங்க. இப்பதான் நீங்க சிந்திக்கணும். இந்த வெளியே ஒரு தாள் போட்டாங்கல்ல, வெளியே காவலுக்கு ஆளை நிறுத்தினாங்க. எதுக்கு? இவரை தொல்லை பண்ணாம இருக்கிறதுக்கு. அவன் நினைச்சுக்கிட்டான் யாராவது காப்பாத்திர போறாங்க, ஏதாவது இடையூறு பண்ணிருப்பாங்க, எப்படியாவது திறந்து பார்த்தா ஒரு பொடியா போயிடுவாரு, எனவே கம்முன்னு இருக்கணும், காவலை ஸ்ட்ராங்கா நிறுத்தி வச்சான். ஆம், அவன் நினைத்த காவல் அதுக்கு. ஆனா இவருக்கு பெருமான் நினைச்சாரு, இவர் அப்படியே ஆனந்தத்துல நிற்பதுக்கு. நம்ம சில நேரங்களில் பாத்தீங்கன்னா போன்ல போட்டுக்கோமா இல்லைங்களா,
எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். ஏன் யாரு கூப்பிட்டாலும் ரீச் ஆக மாட்டோம். ஏன் நம்ம ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறோம் வச்சுக்கிறோம், அதனால டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டா எந்த காலம் நமக்கு வராது, நீங்க வாட்டி நிம்மதியா இருக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி சாமி நினைச்சாரு. இந்த சமணத்துல ஒரு ரொம்ப காலமா கடந்துட்டாரு, இவரை கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம், நிம்மதியா ஒரு 7 நாள் இருக்கட்டும் அப்படின்னு சாமி நினைச்சிட்டாரு. அதுல என்ன பண்ணாரு, 7 நாட்கள்ல சிவானந்த இன்பத்தை இடைவெளி இல்லாம நுகரட்டும்னு பெருமான் நினைச்சாரு. அதனால காவலை பலமா படுத்தி வச்சுட்டாரு வெளியில. இதுதான் அவருக்கு நடந்தது. அப்ப இறைவனை உள்ளத்தில் வைத்து கொண்டால் புறத்தே இருக்கிற காவல், அவன் நினைச்ச காவல் வேற, அமைந்த காவல் வேற. இதுதான் நமக்கும் நிகழும். எப்ப நெஞ்சு கூட்டுக்குள்ள இறைவனை வச்சிட்டோம்னா அதுக்கு தான் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எப்போவாது வாய்க்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் அந்த உண்மை புலப்படும். பெருமான் எது செய்தாலும் நம் நன்மைக்கே என்பது புலப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் புரிதல் சிரமமா இருப்பதனால இது எப்படிங்க நன்மை ஆகும், ஏன் சாமி இப்படி பண்ணா எப்படி நல்லது ஆகும் அப்படின்னு பதறிக்கொண்டு இருப்போம். அவரு கூலா இருப்பார், எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு. ஏன் ஒரு நாளைக்கு நீயே வந்து சொல்லுவிடான்னு அவர் காத்துட்டு நிக்கிறாரு. நமக்கு பதட்டத்துல உட்கார்ந்துகிட்டு இது எங்க இது எப்படிங்க, எனக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டமாயி போச்சு, அதுவும் அவருக்கு நன்மை, அவருக்கு நட்ட லாபம் எல்லாம் அவருக்கு தெரியும். எதை வச்சு உன்னை நம்மளை இழுத்து உள்ள கூடணும் அவருக்கு தானே தெரியும். எனவே திருவருள் எது செய்தாலும் நன்மையே செய்யும் என்பதுல ஊற்றமாக நிற்கிறார். எனவே நீற்றரை அவருக்கு இன்பத்தை கொடுத்தது. சிவானந்த இன்பம் எப்படி இருக்குது, இடையறாது இருக்குது. இப்ப அவருக்கு அப்படியே பேரானந்தத்தில் நிக்கிறாங்க. அவருக்கு என்ன தெரியல, வெளியே நடக்கிற இரவும் பகலும் அவருக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன கிழமையில உள்ள கொண்டு வச்சாங்க தெரியாது. உள்ள இருக்கிறார், ஆனந்தமா இருக்கிறார். இப்படியே நாட்கள் சென்றன. எத்தனை நாள் போச்சு? சேக்கிழார் பெருமான் நாள் பதிவு செய்த பாருங்க. அடுத்த பாட்டு பாருங்க. ஓர் 7 நாள் கழிந்ததன் பின், ஓர் 7 நாள் கழிந்ததன் பின் உணர்வு இல் அமனரை அழைத்து பாரும் இனி நீற்றறையை என உரைத்தான் பல்லவனும். கார் இருண்ட குலாம் போலும் உரு உடைய கார் அமனர் தேறு நிலை இல்லாதார் நீற்றறையை திறந்தார்கள். என்ன காட்சி அப்படின்னு கேட்டா, 7 நாள் போச்சு. ஓர் 7 நாள். 7 நாள்னு சொன்னா போதாதான், அது என்ன ஓர் 7 நாள்? இது திருநாவுக்கரசருக்கு இன்றியமையாத 7 நாட்கள் என்பதனால ஓர் 7 நாள். ஏனைய நாள் போல இல்லை. ஏன், அந்த ஆனந்த அனுபவத்துல திளைத்து நின்ற நாட்கள் 7 நாட்கள். அந்த திருப்புகழ் இன்னும் வேறு வேறு சமய நெறிகள் அந்த திருவடியில ஒரு கணமாவது அந்த இன்பத்தை பெறண்டா அது போதுங்கிற பாடல் நிறைய இருக்கிறதுங்க. அது மாதிரி இங்க 7 நாள் இருக்கிறதா எவ்வளவு பெரிய பேரானந்தம் அது. அந்த ஓர் 7 நாள் கழிந்ததன் பின், 7 நாள் முடிஞ்சது. உடனே யாரு? உணர்வு இல் அமனர்கள். எந்த உணர்வு இல்லாதவங்க? இறைவன் தன் நெஞ்சுக்குள் இருக்கிறான் என்க உணர்வு இல்லாத சமணர்கள். ஏன், அவங்க இறையை ஏற்காதவங்களாச்சே, கடவுள் என்ற ஒருவனை ஒத்துக்கொள்ளாதவர்கள் என்பதனால உணர்வு இல் அமனரை அழைத்து பாரும் இனி நீற்றறையை, எங்கே கதவை தரங்கள், என்ன ஆயிற்றுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பல்லவ மன்னன் வந்து நிற்க அவங்களும் வந்தாங்க. எப்படி, இருண்டு இருக்கக்கூடிய தோற்றம் புறத்தில் மட்டுமல்ல அகத்துக்குள்ளும் இருண்டு இருப்பது. அவங்க நெஞ்சும் இருண்டு இருக்கிறது, புற தோற்றமும் இருண்டு இருக்கிறது. ஆனா கார் இருண்ட குலாம் போலும் உருவுடைய கார் அமனர் தேர்வு நிலை இல்லாதவர். இப்ப திறக்க போறாங்க, பார்த்ததுக்கு அப்புறமாவது தெளிவு கிடைக்குமா என்ன? இன்னும் தெளிவு இல்லை. அடா 7 நாள் உள்ள இருந்தாரு, இப்ப திறந்து பார்க்க போறோம். அவங்க என்ன பண்ணிட்டு நினைச்சிருப்பாங்க, அந்த சுண்ணாம்போடு சுண்ணாம்பு ஆயிருப்பான்னு நினைச்சாங்க. அப்படி ஆகலன்னு பார்த்த உடனே, குருநாதா மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு செய்துட்டோன்னு அப்பவே காலில் விழுந்திருக்க வேண்டாமாயா? உழுகல. அதனால தேறு நிலை இல்லாத அமனர்கள். ஒண்ணு ஏற்றறிவாது இருக்கணும், அல்லது பார்த்த போதாவது அறிவுல திருத்த வரணும். வரல. எனவே தேர்வு நிலை இல்லாதார்
நீற்றறையை திறந்தார். எப்படி திறந்தாங்க? அந்த திருத்தால திறந்தாங்க. அப்படியே மெல்ல 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 திறந்து அப்படியே கதவை திறந்து பார்த்தா அப்படியே இவர் அப்படியே அமர்ந்திருக்கிறார். எப்படி அமர்ந்திருக்கிறாரு? அந்த காட்சி சேக்கிழ பதிவு செய்தார் பாருங்க. ஆனந்த வெள்ளத்து இடை மூழ்கி, ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு. அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி ஊனம்தாம் இலர் ஆகி உவந்திருந்தார் தமை கண்டே ஈனம் தங்கியது இலதாம், ஈனம் தங்கியது இலதாம் என்ன அதிசயம் என்றார். திருகுத்தால திறந்தாங்க. அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு? ஆனந்தத்தில் இருக்கிறார். அதாவது நீங்க எப்படி சொல்லலாம்னா, சிவஞானியினுடைய கண் பார்வைகள் நேர் இருக்காதுங்க, மேல் நோக்கிய பார்வையாக இருக்கும். ஒரு ஞானி என்பவன் நம்ம கண்ணு போல நேருக்கு நேர் நிற்கக்கூடிய பார்வையா இருக்காது. அவனுடைய கண் பார்வை எப்போது மேல் நோக்கியதாக இருக்கும். அதனாலதான் நமக்கு பெரும்பாலும் நீங்க கோயில்ல பார்த்தீங்கன்னா ஓவிய காட்சிகளாக தட்சிணாமூர்த்தியினுடைய வரைபடம் பார்த்தாலும் சரி, அவருக்கு இருக்கிற சனகாதி முனிவர்களுடைய உருவ திருமேனியை பார்த்தீங்கன்னாலும் சரி, ஓவியமா வரையும் போது தட்சிணாமூர்த்தியின் கண் திறந்தும் திறக்காத மாதிரி பாதி இருக்கும். அப்படித்தான் இருக்கும். முழுசா திறந்து போட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உற்று நோக்கணும், அப்பதான் உங்களுக்கு புலப்படும். அதுபோல கீழே இருக்கிற முனிவர்கள் மேல் நோக்கி பார்த்துருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய கண் பாதி திறந்து திறக்காம இருக்கும். கீழே இருக்கிற முனிவர்களா இருக்கிற சனகாதி முனி பார்வை குருநாதனை பார்க்கிற பார்வையில மேல் நோக்கி தான் இருக்கும். ஞானியின் பார்வை எப்போதும் மேல் நோக்கி தான் நிற்கும். அப்ப இவர் எப்படி இருக்கிறாரு? பெருமான நினைந்து கொண்டு இருப்பதுன்னா அவருடைய மேலான கண் முழுக்க மேல இருக்குது, ஆனந்தத்துல இருக்கிறார். அப்படியே அவர் முகத்தில் அப்படி ஒரு ஒரே ஒரு தேஜஸ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, அந்த புன்முறுவல், எந்த விதமான குறைபாடும் இல்லாத தன்மை. அவரு இந்த வெப்பம் அவர் உடம்புல ஏதாவது பாதிப்பை கொடுத்ததா? ஒன்னையும் கொடுக்கல. எப்படி இருக்கிறார்? இந்த தங்கத்தை கொண்டு போய் அப்படியே கொதிக்கிற நெருப்புல போட்டா புடம் எடுத்த தங்கம் போல இருப்பாருங்கிறான், அது போல இருக்கிறார். அதுதான் சொல்றாரு, ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு. அந்த திருவடி இன்பத்துல திளைத்து நிற்கிறாராம். திருவடி இன்பம், அது பேர் தான் வீடு பேருன்னு அர்த்தம். அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது. அப்ப திருவடி இன்பம் என்ற ஒரு இன்பம் இருக்கிறது. அந்த இன்பம் உலகியல் இருக்கக்கூடிய இன்பம் போன்றது அல்ல. ஏன்? அது அறிவால் பருகப்படுகிற அமுது. அது கையால எடுத்துக்கொண்டு வாயினால் பருகக்கூடிய அமுதல்லது, கண்ணார் அமுத கடல். அது கண்ணார் அமுதம். அது ஏன்? நீங்க அது உலகில் இருக்கிற காட்டுக்கிற பொருள் போல இல்லது. அது அறிவால் பெறப்பெறுகிற ஒரு ஆனந்த அனுபவம். எனவே அறிவுக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை நுகர்வதனால அந்த அம்பலவானவருடைய தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு. இந்த சொல்ல அப்படியே திருக்கோவையார்ல வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பாட்டு இருக்கிறது. ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிர் ஈருரு கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அறைகளோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாது இவ் அணிநலமே. திருக்கோவையால் இருக்குதுங்க. நடராச பெருமானுடைய திருவடி இன்பம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு தலைவையும் ஒரு தலைவியும் நுகர்வதாக பதிவு செய்கிறார். அப்ப அந்த இன்பம் எப்படி இருக்கு? வற்றாது முற்றாது இவ் அணிநலமே. அப்படி ஓர் உயிர் ஈருரு கொண்டு நுகர்கிற இன்பத்தை ஒருவராக இருந்து பெருமான் திருவடி நீழல் அனுபவிச்சுட்டு இருக்கிறாராம். ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவ தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு.
இதைத்தான் மலை மேல் இருப்பவனுக்கு மந்திர பால் உண்டு, மலை மேல் இருப்பவனுக்கு தேங்காய்ப்பால் எதற்கடி குதம்பாய். ஏன்? அறிவுக்குள் இருக்கிற ஆனந்தத்தை அனுபவித்தா உலகியல் உணவு உணவா இருக்காது. தேனும் அங்க என்ன ஆகும்? புளிக்கும். ஏன்? அந்த இன்பத்துக்கு முன்னாடி இன்பம் இல்லை. அறிவால் இன்பத்தை நுகர்ந்து விட்டால் பொறிகளால் பெறுகிற இன்பம் இன்பமாவே இருக்காது. அதனால நம்ம இன்னும் பொறி வயப்பட்ட இன்பத்தை நுகர்வதனால அப்படி இருக்குது. அதுவே அந்த ஞானத்தை பெற்று விட்டால் அந்த ஞானம் 5 பொறி வழியாக நுகர்கிறதாக அவங்களுக்கு ஆயிடும். இது திருஞான சம்பந்த பெருமான் தில்லையில நடராச பெருமானை காணுகிற இடத்துல 5 அகப்படா இன்பம் 5 பொறியில அனுபவித்தார்னு பதிவு செய்தார் சேக்கிழார். புலன்களுக்கு எட்டாத இன்பம் புலன்கள் வழி நுகரக்கூடியதாக அவருக்காக வந்தது அப்படிங்கிற காட்சி திருஞான சம்பந்தர் வரலாற்றை படிக்கும் போது நம்ம பார்க்கலாம். அதனால ஆனந்த அமுதத்தை பருகி திளைத்து ஊனம்தான் இலராகி எந்த குறைபாடும் இல்லாதவராக எப்படி இருந்தாரு? வருந்தி இருந்தாரா என்ன? உவந்து இருந்து அப்படியே பார்த்தா ஒரு குழந்தையை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி, முகத்துல ஒரு சிரிப்போடு ஒரு குழந்தையை பார்த்தா எப்படி ஒரு பேர் உவகை ஏற்படுமா? அது மாதிரி அவர் உவந்து இருக்கிறாராம். இதை சொன்னா ஒரு பைத்தியக்காரனை போல. ஏன்? அவனுக்கு கவலை இருப்பதில்லை, குழந்தைக்கு கவலை இருக்காது. ஏன்னா 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி அவர் ஆனந்தத்துல அப்படியே சிரித்த முகத்தோட நாவுக்கரசு பெருமான் உள்ளுக்குள்ள இருக்கிறார். ஊனம் நான் இலராகி உவந்திருந்தார் தம்மை கண்டே. இந்த கதவை திறந்தான் பாருங்க, அவனுக்கு அதிர்ச்சியாச்சு. என்ன சுவாமி, ஒண்ணுமே இல்லாம நல்லா இருக்கிறாரே, என்ன அதிசயம் அப்படின்னா. ஊனம்தான் இலராகி, இவருக்கு ஈனம் தாங்கியது இலதாம். ஈனம் இலதாம், இவருக்கு குறைபாடு ஒண்ணும், என்ன அதிசயம் என்றார். இத பார்த்தோன்னே மன்னனும் பார்த்திருக்கான் இல்லையா, அவன் தானே பக்கத்துல நிக்கிற, கதவை தேர என்னாச்சு பார்க்கலான்னு. அவனும் அதிசயத்துப்பட்டு நிற்கும் போது அப்படியே இவங்க எல்லாம் ஆளுக்கால ஒருத்தனை பார்த்துக்கிட்டாங்க. ஐயோ என்னையா போச்சு, இப்படி ஆகி போச்சு, நாம ஒண்ணு நினைச்ச ஒண்ணு மாதிரி ஆயிடுச்சாட்டுக்குது, என்ன பண்றது, எதையா ஒண்ணு பண்ணியா சொல்லி அப்படியே கூட்டம் சொல்லிப்பானா இல்லையா. அப்போ ஒரு முடிவு, அந்த வினாடி அந்த கூட்டத்தில் இருக்கும்போது நம்ம அந்த சில நேரங்கள்ல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சில சிந்தனை வரும் பாருங்க. அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன தோணுச்சு சொல்றாங்க பாருங்க. அதிசயம் அன்று இது, கதவை திறந்தவன் அதிசயம் அப்படின்னு சொன்னான். இந்த சமண குருமார் சொல்றாங்க, அதிசயம் அன்று இது முன்னை அவன் சமய சாதகத்தால் இது செய்து பிழைத்திருந்தான். முன்னை அவன் சமய சாதகத்தால் இது செய்து பிழைத்திருந்தான் என வேந்தற்கு உரை செய்து மதி செய்வது இனி கொடிய விடம் ஊட்டுவது என்று முதிரவரும் பாதகத்தோர் முடை வாயால் மொழிந்தார்கள். சேக்கிழார் சொல்றாரு பாருங்க, இவங்க அந்த காவலர்கள் திறந்து அதிசயப்பட்ட நிலையில மன்னனும் அதிசயப்படுவதற்குள் இவங்க என்ன சொன்னாங்க, மன்னா நீர் அதிசயம் என்று கருதிவிட வேண்டாம். ஏன்? நம்ம கூட இருந்தார் இல்லையா, நம்ம கூட இருக்கும்போது நம்ம மந்திரம் எல்லாம் படிச்சு வச்சிருந்தார் இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லி படிச்சுக்கிட்டார் மன்னா அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப நல்ல நடுநிலையோடு கூடிய மன்னனா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், இங்க வா, அவரு நம்ம மந்திரம் தெரிஞ்சவர் தானே, அப்பவே நீயே அவருக்கு அந்த மாதிரி துன்பத்தை கொடுக்கணும் நினைச்ச. வேற ஏதாவது மந்திரம், நம்ம மந்திரம் வேலை செய்யாதவாறு ஒரு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா, அதை விட்டு போட்டு நம்ம மந்திரம் வேலை செய்யும்னு தெரிஞ்சு நீ ஏன் நீட்டில கொண்டாந்து 7 நாள் என்ன வேலையில நினைச்சிருக்கியா நானு அப்படின்னு மன்னன் கேட்டு இருக்கணும். அதை கேட்கறதுக்கு அவனுக்கு அறிவு இல்லை. இவன் சொன்ன உடனே அப்படியா நம் சமய மந்திரத்தை சொல்லி அவர் பிழைத்து கொண்டார். ஆமன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்கறதுக்கு முன்னாடி இவனே சொல்லிட்டான். முதல்ல மன்னன் கேட்டான், இவனை இனி என்ன செய்வது அப்படின்னு கேட்ட போது நீற்றை இட புகழ்ந்தாருனாரு. இங்க மன்னன் கேட்பானோ மாட்டானோ தெரியாது, நமக்கு இதுதான் வாய்ப்பு சொல்லிடு முதல்ல அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க,
இனி உரை செய்வது அந்த அப்படியே அந்த வரியில பாருங்க, அமன் சமய சாதகத்தால் இது செய்து பிழைத்திருந்தான் என வேந்தற்கு உரை செய்து, அதுக்கப்புறம் நாங்க மதி செய்வது ஒரு யோசனைக்கு வந்தாங்க. என்ன? இனி கொடிய வல்விடம் ஊட்டுவது. வேந்தே, நாம் கொடிய நஞ்சை கொண்டு வந்து இந்த பாலகனுக்கு கொடுத்து கொள்ள வேண்டும். நீற்றறையில மந்திரம் சொல்லி பழிச்சுக்கிட்டாரு, எனவே நஞ்ச கொடுத்தோம்னா கொன்னுடலாம் அப்படின்னு எப்படி சொன்னா? கூசாம சொன்னா. எப்படி? நாற்றம் எடுத்த வாயால். பல் விளக்குற பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. அல்ல புடை அப்படிங்கிற வார்த்தை போட்டாருங்க. வல்விடம் ஊட்டுவது என்று முதிர வரும் பாதகத்தோர் முடைவாயால் மொழிந்தார்கள். அந்த துர்நாற்றம் உடைய வாயினால ஒரு தீய செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னாங்க. இந்த கேட்ட மன்னன் ஏற்கனவே 7 நாள் வச்சு பொழைச்சுக்கிட்டாரு, போய் வேற வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லல. அப்படியா? நஞ்சு கொடுத்தால் இறந்து விடுவாரா? ஊட்டும், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஆங்கவே கேட்டலும் கொடிய அமன் சார்பால் கெடு மன்னன் ஓங்கு பெரும் மையலினால், ஓங்கு பெருமையினால் இல்ல, ஓங்கு பெரு மையலினால், பெரிய மயக்கம் காரணமாக, ஓங்கு பெரு மையலினால் நஞ்சு ஊட்டும் என உரைத்த தேங்கார் திருநாவுக்கரசரை அத்தீய விடம் பாங்கு உடையவர் பால் அடிசில் அமுது செய்ய பண்ணினார். உடனே என்ன பண்ணாங்க? கேட்ட மகேந்திர வர்மனாகிய பல்லவ மன்னன் அவங்க பக்கம் நின்ற காரணத்தினால எந்த விசாரணையும் செய்யல. சரி, நஞ்சு ஊட்ட வேண்டும், அவ்வளவுதானே, எங்கே கொண்டு வாருங்கள் அந்த நஞ்சை. அப்பன்னு என்ன அர்த்தம்? தண்டனை சட்டத்துல நஞ்சு கொடுத்து கொலை செய்வது சட்டத்துல இருக்குது அன்னைக்கு, அரச தண்டனை இல்லை. ஏன்? பாதாள சிறையில் அடைப்பது, நீற்றறைக்குள் செய்வது, இப்படி தண்டனைகள் வேறு வேறு வகையில். அப்ப நஞ்சு அவர்கள் ஸ்டாக்ல வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்கே கொண்டு வந்த நஞ்சை ஊட்டுவதற்கு? எங்க? எல்லாரும் காண ஊட்டு. ஏன் மறைமுகமா கொண்டு ஊட்டுனா ஊட்டாமோட விட்டுருவானுங்க, ஊட்டிட்டேன்னு சொல்லி. ஆனா இங்க கொண்டு வா அப்படின்னு என்ன பண்ணாங்க? கண் முன்பாக அவையில் வைத்து ஊட்டுன்னு சொன்னாங்க. எவனும் ஆட்கள் போனாங்க, சோறு கொண்டு வந்தாங்க, அதுல நஞ்ச கலந்தாங்க, ஊட்டுறாங்க. இப்ப அவருக்கு நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியார்க்கு என்று வஞ்சமிகு நெஞ்சுடையார் வஞ்சனையால் படி அறிந்தே செஞ்சடையார் சீர் விளங்கும் திரள் உடையார் தீ விடத்தால் வெஞ்சமணர் இடுவித்த பால் அடிசில் மிசைந்திருந்தார். சொல்லாரு, நஞ்ச கொண்டாந்து கொடுத்தாங்க, அதாவது மறைமுகமாக ஊட்டப்படவில்லை. மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு வரலாற்று செய்தி நீங்கள் அறிந்திருக்க கூடும். அரிஸ்டாட்டில் என்ற ஒரு மேலை நாட்டு அறிஞன், அவனுக்கு மக்களிடத்தில் புரட்சியை ஏற்படுத்துகிறான் என்று சொல்லி அந்த அரசு அவருக்கு நஞ்சு கொடுக்க தீர்மானித்தது. எப்படி தீர்மானித்தார்கள்? மறைமுகமாக கொடுத்தார்கள். எனவே அரிஸ்டாட்டில கொல்வதற்கு நஞ்சு கொடுத்து தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது வரலாற்று செய்தி. திருநாவுக்கரசருக்கு அந்த உலகியல் ஞானியாக நிற்கக்கூடிய அவனுக்கு முன்பாகவே நஞ்சு ஊட்டப்பட்டது திருநாவுக்கரசர். இங்க மறைமுகமா அல்ல, தெரிந்தே ஊட்டப்பட்டது. பால் சோறு கொண்டு வந்தார்கள், அத நஞ்ச கலந்தாங்க. ஏன்? கண்ணுக்கு முன்னாடி இதோ பாருங்க நஞ்சு கலந்து அப்படின்னாங்க. கையில வாங்கினார், அவரு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டார். பரவாயில்ல கொண்டா. ஏன்? ஆலகால விடத்தையே அமுதமாக உண்டவன் எங்கள் பெருமான், எனக்கு என்ன கவலை, கொண்டான்னு வாங்கிட்டார். அப்ப அவர் என்ன சொல்லி சாப்பிட்டுப்பாரு? நம சிவாய சிவாய நம அப்படி சாப்பிட்டார். அவருக்கு அந்த நஞ்சு ஒண்ணுமே பண்ணல. அது சொல்ற பாருங்க, நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியார்க்கு. இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பதிகம் பாடி இருப்பார், ஆனா நமக்கு அந்த பதிகம் கிடைக்க பெறல. ஆனா இந்த செய்திய பின்னாளில் வேறொரு தளத்துல போய் வணங்கும் போது சொல்றார்,
வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கில அமன தந்த நஞ்சு அமுது ஆக்கிவித்தார் நனி பள்ளி அடிகளாரே. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே, நாளும் அஞ்செழுத்து ஓதின் அரணடிக்கு அன்பு அது ஆகும். வஞ்சனை பாச்சோராக்கி வழக்கில அமன தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே. எனக்கு நஞ்சு கொடுத்தாங்க, அந்த நஞ்சு அமுதமாக்கியவர் இதோ இந்த நனிவள்ளியில் இருக்கிற பெருமான் என்று வேறொரு தலத்தை வணங்கும் போது பாடின செய்தி இது. அகச்சாந்துன்னு பேர். திருநாவுக்கரசர் வாழ்க்கையில் அவருக்கு நஞ்சு கொடுத்ததை அவரே பதிவு செய்த பாட்டு நனிவள்ளியில் இருக்கிறது. எனவே இப்ப கொடுத்த பொழுது பாடிய பதிகம் கிடைக்கப்பெறவில்லை. எனவே அந்த அஞ்செடுத்த சொல்லி நஞ்சை சாப்பிட்டார். அவன் நினைச்சுக்கிட்டான் இறந்து போயிடுவார். ஆனா அவர் என்ன ஆனாரு? ஒன்னும் ஆகல. சொல்ல பாருங்க, பொடியார்க்கும் திருநீனி புனிதற்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னை விடம் அமுது ஆனால் படியார்க்கும் அறிவறிய பசுபதியா தம்முடைய அடியார்க்கு நஞ்சு அமுதம் ஆவதுதான் அற்புதமோ. எப்பா, முன்னொரு காலத்துல பார்க்கடல் கடைந்த பொழுது வந்த ஆலகாலம் என்கிற நஞ்சை உண்டு சிவபெருமான் இறந்து போகாது இருந்தார் அல்லவா? அப்படிப்பட்ட சிவபெருமானினுடைய தொண்டர் யாரு? இவரை போல் இன்னொரு தொண்டர் இல்லை. படி ஆர்க்கும் அறிவறிய பசுபதியார். சிவபெருமான் யாரு? அவரை போல இன்னொரு ஆள் இல்லை. தாம் ஆர்க்கும் தன்மையா இல்லாத தன்மையன் அப்படின்னாரு. படிதான் இல்லா பரம்பரணி திருவாசகம். படினா ஜெராக்ஸ் அர்த்தம். அவரை போல இன்னொரு ஜெராக்ஸ் இல்லைங்க, அவரு தான், ஒரே ஒருத்தர் தான். அவரை போல இன்னொருத்தர் இல்லை. ஒப்பிலி உவமிலி, அவரை போல இன்னொருத்தர் இல்லை. அதை போல இது மாதிரி ஊமிக்க முடியுமா? ஊமிக்க முடியாது. எனவே அவனை போல இன்னொருவர் தேடினாலும் இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் என்று மணிவாசகர் அவரை படிதான் இல்லா பரம்பரன்னர். அப்படின்னு படியார்க்கும் எது அமுது ஆனால் படியார்க்கும் அறிவறிய பசுபதியார். ஆக அவர் போல இன்னொருத்தர் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற இறைவன் அவனுடைய அடியார்க்கு நஞ்சு அமுது ஆவது அற்புதமோ? எனக்கு அற்புதமா தெரியலீங்க, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா நீங்க வச்சுக்கங்கட்டார். எனவே சேக்கிழார் பெருமானுக்கு திருநாவுக்கரசரு கொடுத்த நஞ்சு அமுதமாயிற்று என்பது அவருக்கு அதிசயம் அல்ல, அவருக்கு அது அற்புதம் அல்ல. சரி, இப்ப நஞ்சை உண்டார், அப்பவும் இறக்காம இருக்கிறார். சொல்லார், அவ்விடத்தை ஆண்ட அரசு அமுது செய்து முன்னிருப்ப வெவ்விடமும் அமுது ஆயிற்று என அமனர் வெறுக்கொண்டு இவ்விடத்தில் இவன் பிழைக்கில் எமக்கு எல்லாம் இறுதி. இவ்விடத்தில் இவன் பிழைக்கில் எமக்கு எல்லாம் இறுதி என தெவ்விடத்து செயல் புரியும் காவலர்க்கு செப்புவார். இப்ப இரண்டாவது துன்பமாகிய நஞ்சை கொடுத்தாங்க. அது எப்படிப்பட்டது? கொடிய விடம். அதை சாப்பிட்டா உடனே செத்துடணும், ஆனா சாகாம இருக்கிறார். இதை பார்த்தாங்க. இந்த வெவ்விடம் அவருக்கு அமுது ஆயிற்று என்ற அந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் வெறுக்கொண்டு அப்படின்னா அதிர்ச்சியில் உறைந்து உடம்பு ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்ட அந்த அமணர்கள், இவன் பிழைத்தால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது, அவன் என்ன எதையாவது பண்ணி முடிச்சே ஆகும். இப்ப 2 துன்பம் கொடுத்தமே, 2லயும் தப்பிச்சிட்டாரே, சாமி நாங்க தெரியாம தப்பு செய்துட்டோம், எங்க பிழைய பொறுத்துக்குங்க அப்படின்னு காலில் விழுந்திருக்க வேண்டாமா? விழல. அதனால அவங்க என்ன பண்றாங்க? இவன் பிழைக்கில், அவங்க பார்வையிலிருந்து சொல்வதான இவன்கிறார். சேக்கிழார் சொல்லலைங்க, சமணர்கள் சொல்லுகிற சொல்லுவதான இவன் பிழைக்கில் நமக்கெல்லாம் இறுதி, நமக்கு முடிவு கட்டிடுவார். இப்ப என்ன பண்ணணும்? இவரை எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எனவே காவலன் யாரு? மன்னன். செயல் புரியும் காவலர்க்கு செப்புவார். பகைகளை எல்லாம் பாதுகாத்து மக்களை பாதுகாக்கக்கூடிய மன்னனுக்கு அவங்க சொன்னாங்க. என்னன்னு அடுத்த பாடு சொல்றார்.
நஞ்சு கலந்து ஊற்றிடவும் நம் சமயத்தில் விடம் தீர் தஞ்சமுடை மந்திரத்தால் சாதியா வகை தடுத்தான் எஞ்சும் வகை அவர்க்கு இலதேல் எம் உயிரும் நின் முறையும் துஞ்சுவது திடம். எம் உயிரும் நின் முறையும் துஞ்சுவது திடம் என்றார் சூழ் வினையின் துறை நின்றார். அவங்க சொன்ன சொல் பாருங்க. மன்னன் இப்ப பார்க்கிறான், திகைத்து போய் அதிசயப்பட்டு நிற்கும் பொழுது, மன்னா அதிசயப்பட்டுடாத, ஏன் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீற்றறையில் வச்சோம் பிழைச்சிட்டாரு, நஞ்ச கொடுத்துட்டோம் பிழைச்சிட்டார், இனி இவன் பிழைத்தான் என்று சொன்னா எங்க உயிர் போயிடும், அது போனா போயிட்டு போகுது, ஆனா உன்னுடைய ஆட்சி காணாம போயிடுமன்னா. எப்பவுமே இந்த ஆட்சியாளருக்கு ஆட்சி போயின்னு சொன்னீங்கன்னா ஜெர்க் ஆயிடுவாங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்திருவாங்க. எப்படியாவது 5 வருஷம் நம்ம சீட்ல உட்கார்ந்தாகணும், எதை செஞ்சா உட்காரலாம், செய், அது நன்மையா தீமையா பாவமா புண்ணியமா எதையும் சிந்திக்க மாட்டாங்க. காலம் காலமா வர்ற சட்டம் இதுதான், எழுதாத சட்டம். எனவே உள்ளுக்குள்ள மன்னனுக்கு பயமுறுத்தணுமே, எங்க உயிர் போனா போயிட்டு போகுது மன்னா, நாங்க என்ன இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறவங்க, ஆனா உன் ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியா, உன் ஆட்சி போயிடுமன்னா நின் முறையும் துஞ்சுவது திடம், முடிஞ்சு போயிடும். என்ன சொல்லுகிறீர்கள், இவன் பிழைக்கல, என் ஆட்சிக்கு இடையூறா, அவன் என்ன பண்ண முடிக்க வழி பார்ப்போம் அப்படின்னு மன்னனுக்கு அவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே கோல் ஊட்டுனாங்க. இதை கேட்ட உடனே மன்னன் முன்னையே அறிவிழந்துதான் நின்னான், அறம் கெட்டு நிற்கிறான். இப்ப என்னாச்சு, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குனான். என்ன சொல்றான் பாருங்க, மற்றவதம் மொழி கேட்டு மதிகெட்ட மன்னவனும். சேக்கிலாரு கோவம் வந்துருச்சு, இந்த அறிவு இருக்கு அவனுக்கு. ஏன் அமைச்சர் மன்னனை இடித்துரைக்கலாம் என்று திருக்குறள் சொல்லுது. மன்னனுக்கு தவறு செய்கிற பொழுது இடித்துரைக்கிற உரிமை வேற யாருக்கும் இல்லை, அமைச்சனுக்கு உண்டு. அதனால மதிநூல் அமைச்சர்னு பேர். அதனால இங்க சொன்னார், மதிகெட்ட மன்னவனும் செற்றவனி கடியும் திறம் எவ்வாறு என செப்ப உற்றவரும் மந்திர சாதக நாங்கள் ஒழித்திட நின் கொற்ற வய கலிற்று எதிரே விடுவது என கூறினார். மன்னா, எங்களுக்கு தெரிந்த வகையில் நீற்றறையில இடனுட்டோம், நஞ்சு கொடுத்துட்டோம், இனி நமக்கு வேறு வழி தெரியல. எனவே மற்றவர் தம் மொழி கேட்ட மதிகேட்ட மன்னவனும் செற்றவனை, இங்க செற்றவன் என்று அவன் சொல்வது திருநாவுக்கரசர், இனி கடியும் திறம் எவ்வாறு, அவரை துன்பப்படுத்துவது எப்படி அப்படின்னு மீண்டும் அந்த அமலர்களை பார்த்து கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, மந்திர சாதகத்தால் அவர் இதுவரைக்கும் பிழைச்சு வந்துட்டார். எனவே ஒண்ணு பண்ணலாம், எது, கொலை செய்வதற்கென்றே போர்க்களத்துல நீ பயன்படுத்துகிற யானை இருக்கும் அல்லவா, கொற்ற வயக்களில், யானைகிட்ட சிக்கினா என்ன ஆகுறது, நீங்க சில நேரங்களில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பாகனையே போட்டு மெதிச்சிடுங்க. ஒரு சில காட்சிகளை நீங்க பார்த்திருக்க கூடும். வளர்த்து கூடவே இருக்கிற பாகனை அந்த மதம் நீர் பொய்கிற பொழுது அப்படி சுற்றி வளைத்து அவனை தப்பிக்க விடாம புடிச்சு காலை தூக்கி அப்படி மெதிச்சு அவன் செத்துட்டாங்கிற உறுதிப்படுத்தின துதிக்க வளைத்து அப்படி தூக்கி வீசின காட்சிய இப்போ யூடியூப்ல போனீங்கன்னா பார்க்கலாம். ஒரு மதம் பிடித்த யானை வளர்க்கிற பாகனை கொண்டிருக்கிறது அந்த காட்சி. இது கொலைக்கே பயன்படுத்துகிற யானை. அப்ப போர்க்களத்துல போய் பயன்படுத்துகிற யானையை கொண்டு வந்து கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளவு நெஞ்சு துணிவோடு அவர்கள் அதை சொல்லி இருப்பாங்க. அதை சொல்றாங்க பாருங்க, மந்திர சாதக நாங்கள் ஒழித்திட நின் கொற்ற வயக்களிறு, உன்னுடைய யானை இருக்கிறதல்லவா, போர்க்களத்தில் நீ பயன்படுத்துகிற யானை, வெற்றிக்குரிய யானை, அந்த யானையை கொண்டு வந்து எதிரே விடுவது,
அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கேட்ட மன்னன் சரி அப்படியாகட்டும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, இப்ப அந்த யானையை கொண்டு வந்து இவரை கொல்வது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த நிலையில இப்ப என்ன பண்ணாங்க, அந்த அவை இப்ப இதெல்லாம் நடந்து எங்க நடக்குது, அவையில நடக்குது. இப்ப அடுத்த இடம் எங்க, கொல்வதற்கான இடம், கொலை களம் என்று சொல்வது, தண்டனை நிறைவேற்றுகிற இடம் இருக்கும் அல்லவா, அந்த இடத்துக்கு சொல்ல மாப்பாவி கடை அமனர், மாப்பாவி கடை அமனர் வாகீசர் திருவடியாம் காவாலி அடியவர் பால் கடக்களிற்றை விடுக என்ன பூபாலர் செயல் மேற்கொள் புலை தொழிலோன் அவர் தம்மேல் கோபாதிசயம் ஆன கொலை களிற்றை விடச் சொன்னான். இந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க, அதாவது பாவி இல்ல மா பாவி, அது கொஞ்சமா சொல்லாதீங்க, நல்லா சொல்லுங்க. மா பாவி நீங்க எப்பவுமே நீங்க நல்லா சிந்திக்கணுங்க. அருளாளர்கள் இது போன்ற சொல்ல பெரும்பாலும் பயன்படுத்தவே மாட்டாங்க. திருக்குறள்ல பாவி என்ற சொல்லு இருக்கிறது. அப்படின்னா வள்ளுவ பெருமான் எவ்வளவு தூரம் நொந்து போய் பாவின்னு சொல்லுவாரு அப்படின்னு நீங்க எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் நாம சொல்றது வழக்கமா சொல்லுவோம், யார வேணாலும் பாவின்றலாம். ஏன் நமக்கு அப்படித்தான் வழக்கமான ஒண்ணு. நான் அருளாளர்கள் அப்படி பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப கோபப்படாத ஞானி கோபப்பட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னா அந்த இடம் எவ்வளவு தூரம் அதை அந்த அறிவுக்குள்ள போய் துன்பப்படுத்து நம்ம சிந்திக்க வேண்டும். அதான் மாப்பாவியினர், சாதாரண ஆளுலயே பெரும் பாவி, கடை அமனர், சமண நெறியில கடைப்பட்டு கிடக்கக்கூடிய அவர்கள் வாகீசரு திருவடியாம் காவாலி அடியவர். காபாலி, சிவபெருமானுக்கு ஒரு பேர் காபாலி என்று பேர். இந்த எலும்பு மாலைகளை எல்லாம் அணிந்து திருநீற்று பூசி இருக்கிற கோலம் உடைய அந்த பெருமானுடைய அடியவர் பால் கோபமுடைய யானையை கடக்களிற்றை விடுக என பூபாலன், மண்ணை காவல் காக்கிற மன்னன் பூபாலன் அப்படின்னு சொல்லுவது மன்னனுக்குரிய பெயர். பூபாலர் செயற் மேற்கொள்ள புலை தொழிலோர், எது கொலை செய்வதே தொழிலாக கொண்டவர்கள் புலையர்னு பேர். திருமந்திரம் படிச்சீங்கன்னா பொல்லா புலாலை எல்லா புலையரும் நுகர்வர். புலால் உணவை உட்கொள்வதனால் அவருக்கு புலையர்னு பேர். புலையர்னா யார், யாரெல்லாம் புலால் உணவு உட்கொள்கிறார்களோ அவங்கதான் புலையர்னு. இது திருமந்திரத்தில் இருக்கிற சொல். அதனால கொலை தொழிலை செய்கிற அந்த செயலுக்குரியவர்கள் புலை தொழிலோன் அவர் தம்மேல் கோபாதிசயம், கோப அதிசயம், கோபாதிசயம் ஆன கொலை களிற்றை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த யானைய மதம் ஊட்டி இருக்கு, இயல்பாவே அது கொலை தொழிலுக்குரியது. அதை அவிழ்த்து விடுகிற பொழுதே அது கொலை செய்யக்கூடிய வேகத்தோடு புறப்படணும். அப்ப அது குறியத்தை எல்லாம் ஊட்டி அதை அங்கிருந்து அதை கட்டி எடுத்த இடத்துல இருந்து அதை அவிழ்த்து விடணும். எனவே போய் அந்த யானையை விடுக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப அது ஒரு 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 பாதுகாப்பான ஒரு இடம். இவர் தப்பித்து போயிடக்கூடாது. ஏன் யானை துரத்து ஓடுறாருங்க இடம் வரக்கூடாது. அப்ப அவர் ஒரு இடத்துல இருத்தணும். இதற்கு ஒரு உரை குறிப்பு அல்லது சங்க கால தண்டனை முறையில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மன்னன் ஒருவனை தண்டிக்கின்ற பொழுது அந்த தண்டனை முறையில ஒன்று, தண்டனைக்குரியவனை குழி தோண்டி தலை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இப்ப தலை மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அப்ப இந்த யானை அங்கிருந்து கூட்டிட்டு வருவாங்க. அந்த யானை அதுக்கு என்ன தோணுதோ அதை செய்யும். என்ன செய்யும், சில நேரங்கள்ல தன் காலை தூக்கி அப்படியே தலையை வச்சு ஓங்கி மிதிக்குங்க. அப்படின்னா என்னன்னா மண்ணோடு மண்ணா அந்த அந்த ஓட தலை அப்படியே உள்ள போய் இறந்து போயிடுவான். சில நேரங்கள்ல கால்பந்து விளையாடுற மாதிரி எட்டி உதைக்கும், தலை மட்டும் தனியா போய் விழுந்துடும்.
இது தண்டனை முறை என்பது சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த தண்டனை முறை. அந்த தண்டனை முறையைத்தான் திருநாவுக்கரசர் மீது ஏவுகிறார்கள். மாபாவிகள், சாதாரண ஆள் இல்ல, மாபாவிகள். நினைச்சு பாருங்களேன். சாதாரண யானையை விட பட்டத்து யானை உயரத்தாலும் வீரத்தாலும் ரொம்ப மிக்கது. அதுவும் மன்னன் உலா போகிற யானை இல்ல, போருக்கு போகும்போது பயன்படுத்துகிற கொற்ற வயக்களிறினார். வெற்றி பொருந்திய மதம் கொண்ட யானை. அந்த யானையை அனுப்புனாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய காட்சியில் இருக்கக்கூடிய. எனவே அந்த கொலை களிற்றை விடு என்று மன்னன் சொல்லுகிறார். இந்த தண்டனை எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாளைய வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவுல நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்தெழுத்து மந்திரம். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.